ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது விவினுடைய ஹேட்ஃபுல் பிரதர்ஸ் லவபிள் அங்கிள் அதோடைய 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படின்னு பண்ணிருப்பாங்க. நம்ம ஜெயப்பு வந்து பரிஜிம் நம்ம வந்து ரொம்ப தாகமாக இருக்க சொல்லி தண்ணி கேட்டுருப்பாங்க. ஹொபி எப்படி சொல்லிருப்பாங்க ஜெயப் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கூட அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. ஜெயப் ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தை மேலே உங்களுக்கு பாசம் எங்கே மேலே உங்களுக்கு பாசம் நல்லா சொல்லிட்டாங்க. பாருங்க எனக்கு எல்லா குழந்தையும் ஈக்குவல் தான். சரியா? இவங்க உங்கள் மூச்சு யார் உங்களோட மூச்சு தானே சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் போகும் வந்து அவங்க எங்கள் மூச்சு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, அவன் பிறந்ததுக்கப்புறம் அவன் பேச பார்த்தா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட அம்மாவுக்கு தாகமாக இருக்கு எந்திரிச்சு போக முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஜெவ பார்க்குற நியாயம் கொடுக்கணும் ரேஞ்சு போயிடுறாங்க. அங்கேருந்து இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எந்திரிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து அஜிமா 2 பேரும் மேடு தான் 2 பேரும் வெளில போயிருந்திருப்பாங்க மார்க்கெட்டுக்காக அதுன்னு சொல்லுறதுக்கு இப்போ உள்ள வராங்க. இப்போ அவங்க வராங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா சொல்றாங்க. தண்ணி அவங்க தண்ணின்னு சொல்லவே முடியல, வந்து ட்ரை எடுத்துட்டு தண்ணின்னு சொல்லிட்டு கையில காமிக்கிறாங்க. டக்குனு ஓடி போய் தண்ணி கொடுக்குறாங்க. அம்மா சொல்லிட்டு ஏமா ஜெவ பண்ணானே அவன் கேட்டுருக்காங்களா சொல்றாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கோவமா இருக்கேன் குழந்தை அப்படி சொல்றாங்க. என்னன்னு தாமா என் 3 குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கோவம் அப்படி சொல்றாங்க. எனக்கு எல்லாரும் ஈக்குவல் தான், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்லாமா கிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்வீட் பர்சன் அப்படி கூட கோவப்பட முடியல. சரின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஜிம்ல போகிறாங்க. அங்கே பாரு சொல்றாங்க. ஜிம்ல போய் பார்க்குறாங்க. அம்மா பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் எனக்கு பண்ணி கூட சொல்றாங்க. ஜிம்ல போய் பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க, இது நியூவா யூனிக்காக பண்ணணுமாமா எனக்கு இப்போ கேட்டிருக்காங்க. சரியா? வித்தின் 2 days டெண்டர் வருது, நான் இதை கொடுக்கணும், இதான் நான் வந்து இது பண்ண போறேன், இன்னைக்கு உடனே எனக்கு டைம் பண்ணி தரேன் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல போய் பார்க்குறீங்க. இல்லைங்க என்னோட ப்ராப்பராக உட்காந்து டிசைன் பண்ண முடியலங்க, எனக்கு 3 hours மேலேயாவது இருக்குமா, என்னோட ப்ராப்பராக ஒரே டைமில் உட்கார முடியாது, இப்போ வந்து முடிக்க முடியாது சொல்றாங்க. இப்போ ஜிம்ல கோவம் வருது. இங்கே பாரு, நீ எப்போ ப்ரெக்னென்ட் ஆனியோ அந்த நேரம் பிரச்சனை தான். சரி எனக்கு நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கு, இது வரைக்கும் வரைஞ்ச டிசைன் வச்சு நான் எவ்வளோ இது பண்ணிட்டேன், இது நியூவாக கேட்டிருக்காங்க அப்படி யூனிக்காக இருக்கணுமா, அதனால எனக்கு இப்போ வரைஞ்சி கொடுத்தா ஆகும், 2 days டெண்டர் இருக்குது, நான் இதெல்லாம் இது கொடுத்தா ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்லாம் பார்க்குறாங்க. இல்லை என்னால் முடியல, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது அப்படி சொல்லி ஜிம்லாம் சொல்கிறாங்க. ப்ராப்பராக உட்காந்து முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாரு லைனை பத்திரிக்கை பெற்று போட்டுருக்கேன், யார் பார்த்துக்கிறது அப்படி கேட்குறாங்க. ஜிம்லாமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ மெய்டு எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்பிச்சு சுகா ஜெயோ கொண்டு இருக்காங்க ஒரு ஓரமாக. இப்போ ஜிம்லாமாக்கு ஒரு மாதிரி என்ன சொன்னீங்க கேட்குறாங்க. லைனை பெற்று போட்டுருக்கேன், உங்களை யார் பார்த்துக்கிறது கேட்குறாங்க. ஜிம்லாம் பார்க்குறேன். என்ன பேசுறீங்க, உங்களை நல்ல பிறந்த குழந்தைங்க தானே, அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்களுக்கு விருப்பம் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்லாம் அப்போ பார்க்குறாங்க. பாரு அவ்வளோதான் பேசாத ஓகேவா, எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தே அவங்க சொல்கிறாங்க. என்னால் முடியலங்க சொல்லிட்டாங்க, பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ அம்மா பார்க்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்பி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்ற அவங்க புரியுது, அவங்களுக்கு மாறி இருக்கு. இப்போ அப்படியே ஜிம்ல நம்பி கிட்டே வராங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, நம்பி அப்பா பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு அம்மாவுக்கு தான் முடியல சொல்கிறாங்க. இப்போ நம்பி அப்பா பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துக்கினாங்க என்ன பண்ணுறோம், அவங்க டிசைன் பண்ணி தானே கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பிக்கு அது புரியல என்ன மீனிங் சொல்லிட்டு எல்லா கிரெடிட்டுமே நம்ம ஜிம்ல அம்மாவோட தான் ஓகேவா, இந்த கம்பெனி ஜஸ்ட் ரன் பண்ணுறது அவங்க அப்பா, மற்றபடி அவங்க எல்லா கிரெடிட்டுமே இவங்களோட தான், அந்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அது மொத்தமும் அவங்களோட தான். ஆனால் ஜிம்ல அப்பா அந்த ஜிம்ல அம்மா நேம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க டிசைன் மட்டும் வாங்கிட்டு அவங்களோட எல்லா கிரெடிட்டுமே அவங்கள்ட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேம் கொட்டேஷன் அதாவது ஒரு கொட்டேஷன் பண்ணால் கூட அது ஜிம்ல அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கூட அவங்க அப்பாவுக்கு ப்ராப்பராக தெரியாது. கொஞ்சம் டேலண்ட் இருக்குதான், எப்படி ஒருத்தவங்க பேசணுன்றதான் தெரியும், மற்றபடி இந்த மாதிரிலாம் ஒரு இது தெரியாது. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்ல அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணிடுறாங்க. இப்போ அது கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. 2 weeks ஆஃப்டர் டெலிவரி ஆகல, ஆஃப்டர் நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். சரியா? அதுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு புரியல. 2 weeks ஆஃப்டர் சொல்லிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் இருப்பேன் கூட தெரியல, இவர் எப்படி பேசுறாரு, இவர் ஏன் குழந்தை எப்படி இருக்கு, நீ எப்படி ஏன் கேட்க மாட்டேன், ஒரு செக்கப் கூட என் கூட வரவே இல்லை, இது இவர்கிட்ட சென்று பேசக்கூட இல்லை, நான் இவ்வளோ தனி ரூமில் இருக்கேன், குழந்தைங்க என்கிட்ட தள்ளி வச்சிருக்காரு, ஏன் இப்படி இருக்காரு, அப்போ எனக்கு இவர் ட்ரூவாக லவ் பண்ணவே இல்லையா அப்படி சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அம்மா சொல்லுவாங்களே உன் ஹஸ்பண்ட் உனக்கு டிசர்வான பர்சனே இல்லை, அவன்கிட்ட லவ்வே இல்லை அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களே ஃபேக் லவ் தான் அவன் வச்சிருக்கான், அவன் மேலே அவன் டேலண்ட்டுக்காக பண்ணி அவன் பழகிருக்கான், அவனோட ப்ராப்பர்ட்டிக்கு அப்படி தான் சொல்லி சொன்னாங்களே, அதுதான் உண்மையாக நான் சொல்லி அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதனால தான் அப்பா ஸ்டில் இது வரைக்கும் இவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் என் அப்பா பிஹைண்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க இவருக்காக, இவருக்கு எல்லாம் கிடைக்கணும், என் குழந்தைங்களுக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கிறாங்க நல்லா இருக்குன்றதுக்காக என் அப்பா எல்லாமே பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம அதே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்னை பற்றி இப்படிலாம் அது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னை பற்றி இப்படி கேட்குறாரு, குழந்தைங்க பற்றி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்காக இதெல்லாம் எங்கள் லவ்வில் தானே பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. சரின்ட்டு அப்படி டேஸ் போயிட்டு இருக்கா. ஒரு 2 weeks ஆஃப்டர் இன்னைக்கு ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. நஞ்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நஞ்சுன்னு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் கூடவே இருக்கீங்களா 3 பேரும் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ஃபீலாக இருக்குது, அவங்க கண்டிப்பாக டெலிவரி ஆகணும் தோணுது. ஏன்னா அந்த டேட் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 days பிஃபோரே அவங்களுக்கு போய் பெயின் இருக்குது. இப்போ இவ்வளோ அம்மா நஞ்சு பார்க்குறாங்க. நான் அன்றைக்கி எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. நான் ஜோகா 3 பேரும் நாங்கள் எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்க ஒரு மாதிரி இன்னைக்கு ஒன் டே மட்டும் அம்மா கூட இருங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் இருக்கணும், உங்களுக்கு அவங்களோட பாசம் அப்படி சொல்லிட்டு அவங்க பேர் வாங்க சொல்லி போயிடுறாங்க. அவங்க மேனேஜருக்குலாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க இப்போ ஜிம்ல அம்மா தனியாக தான் இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மைடாண்டி பார்க்குறீங்கன்னா ஜிம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்மா சொல்லிட்டு சரி அஜ்மா நீங்கள் போய் ஒர்க் பாருங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மான்னு பார்க்குறாங்க. பாரு செல்லம், அவங்க யார் ஹெல்ப் பண்ணால் அவங்க ஹெல்ப் பண்ணாது ஓகேவா, அவங்களாம் அவங்களோட வேல்யூ தெரியல, அவங்க உனக்கு பிறந்ததுக்கப்புறம் உனக்கு பேச பார்த்ததுக்கப்புறம் பாரு,
அதுக்கப்புறம் தம்பி தூக்கிச்சு கொஞ்சம் போகிறாங்க, தம்பியும் பாப்பாவும் கொஞ்சம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ மூச்சு செல்லும் அப்படி சொல்லிட்டு அவங்க அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்பட சரியா, அம்மா உனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க முடியாமல் போதுக்குன்னு நினைக்காத, அம்மா வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா நிறைய வீடியோ ரெக்கார்டிங் நிறைய வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க, அவருக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒரு இல்லாமல் போயிட்டேன், என்ன பண்ணுறது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சேவ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு, அப்படி சேவ் ஆக முடியாமல் நம்ம போயிட்டோம்னாக்கா குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கி அவங்க ரூம்குள்ளே எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க, தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 o'clock ஃபுட்டு அஜிமா அம்மாவுக்கு ரொம்ப ஹிப் பெயினாக இருக்குது. அஜிமா அப்போ கூப்பிட்றாங்க, அஜிமா ஓடி வராங்க, என்ன அஜிமா சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹிப் பெயினாக இருக்குது, நீங்கள் அவங்க அப்பாவை கால் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அம்ஜோட அப்பாவுக்கு நம்ம அஜிமா கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா இம்பார்ட்டன் மீட்டிங்கில் இருக்காரு. இப்போ ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க, அவங்க பாருங்கள் தம்பி, இந்த மாதிரி லூனாவுக்கு வந்து ஹிப் பெயின் வந்துச்சு சொல்கிறாங்க, பாருங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அட்மிட் பண்ணுங்க, எனக்கு மீட்டிங் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் என் தம்பி டேங்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஆரம்பிச்சுட்டு அவங்க அந்த அஜிமா கால் பண்ணுறாங்க. டே கரெக்டாக இப்போ தான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ கால் வருது, ஹலோ சொல்கிறாங்க, டேங்க் தம்பி சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உங்கள் அக்காவோட வீட்டிலேருந்து பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அஜிமா சொல்கிறாங்க, சொல்லுங்க அஜிமா சொல்கிறாங்க, உங்கள் அக்கா வந்து பெயின் வந்து சொல்கிறாங்க, என்னன்னு இருக்கு, ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே டக்குன்னு அவங்கள்ட்ட நிறைய கார் எல்லாமே இருக்கு இல்லையா, அவங்க கார் டிரைவர் கூட்டிட்டு அவங்க வராங்க டேரெக்டாக இங்கே. ஆக்சுவலி இப்போ டேவோட அப்பா தான் ஜிம்மோட கிராண்ட் ஃபாதர் இல்லையா, அவருமே அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கார், இம்பார்ட் மீட்டிங்கில். இப்போ அந்த டே இங்கே வரும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அக்காவுக்கு வந்துட்டு ஹிப் பெயினாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவுமே அவங்க டக்குனு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாங்க. அவங்க இந்த பக்கம் கரெக்டாக டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அக்கா வரப்போ டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளோ பெயின் அவங்களுக்கு. அக்கா உண்மையில் சொல்கிறாங்க, டே இங்கே பாரு, நல்லா கேட்டு போட்டு நம்ம மூச்சு வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்கா சொல்கிறாங்க, மூச்சு வந்து அவங்க 3 பேர் கூட தான் வளரணும் சரியா, அவங்க அண்ணா அவங்க 3 பேர் கூட வளரணும், இவங்க அன்பால் அவங்க மனசில் அவங்க வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீயும் அப்பா எல்லாரும் வந்துட்டு மூச்சை பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் எல்லாரையும் பார்த்துக்கணும், வந்து ஆறு ஒன்றும் ஒரு பண்ணாத சொல்லிட்டு நம்ம டேவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஃபைனல் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கட்டி டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவோட வந்துட்டு ஜிம்ல அம்மா கூட்டிட்டு வராங்க, ஸ்ட்ரக்சரில் வச்சு இப்போ ஃபைனல் டான்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, பாருமா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, பாரு உண்மையில ஒட்டியாக சொல்கிறாங்க, அப்போ அங்கே பாருங்கள் எனக்கு பேபி தான் போய் பண்ண சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க மாதிரி கதை சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே கேட்குறாங்கப்பா, அவர் வந்தாலும் வரட்டின்னு கவலை இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுதாப்பா சொல்கிறாங்க. என்ன விஷயமா அப்படி கேட்குறாங்க, எனக்கு என் குழந்தைய வந்துட்டு நீங்கள் அப்படியே சேவ் பண்ணணும் பாருங்க, என் குழந்தை டாக்டர் சேவ் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் அப்படியே வாங்கணும் செகண்ட், எனக்கு இந்த குழந்தை யாரும் இருக்கக்கூடாதுப்பா சரியா, நான் உங்களோட பொண்ணு தான், ஆனால் இந்த குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா சரியா, நான் வந்து அவங்க ரொம்ப வச்சிருக்கேன், ஒருவேளை அவன் இல்லாமல் நான் அந்த வீடு வந்து வச்சுக்கலாம், அந்த வீடு நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், எவ்ரிடையும் கில்ட்டி எவ்வளோ இருப்பேன், எனக்கு சந்தோஷம் எல்லாமே போயிடும், ஆனால் அவன் இருந்தாலும் வச்சுக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பேன், மேலே பார்த்துருப்பேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் சொல்கிறேன், குழந்தை மட்டும் சேவ் பண்ணுங்க அப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம்முடைய அம்மா ஜிம்மோட கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டாக்டர் வந்து கேட்குறாங்க, சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பேபி ஆர் மாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் பார்க்குறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு புரியுது, இப்போ கண்டிப்பாக நம்ம அவ்வளோ வந்துட்டு அவங்க குழந்தை செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டோட பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. பண்ணி ஹலோ சொல்கிறாங்க, பாருங்க சார் சொல்கிறாங்க, பாருங்க என் ஒய்ஃப் மட்டும் சொல்கிறாங்க, ஓகே குழந்தை வேணாம், குழந்தைக்கு என்னாலும் பரவாயில்ல, ஒய்ஃப் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ டாக்டர் இந்த டேவோட அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் சனிலா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க என் பொண்ணு நீங்கள் கேளுங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, எல்லாம் சர்ஜரி ரெடி ஆகிட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க அவர் என்னன்னு சொல்லிட்டு போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாரு சொல்கிறாங்க, அவர் என்னன்னு சொல்லிட்டு போட்டு சரியா, எனக்கு என் குழந்தை பாருங்க, நான் அந்த வீடு நல்லபடியாக வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என் குழந்தை தான் வாழணும் சரியா, அந்த குழந்தை மட்டும் நல்லபடியாக பிறக்கும், அது மட்டும் தான் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன ஆகுது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்லிடுறாங்க. டாக்டர் கிட்டே வந்து அவங்க சொல்லிடுறாங்க, அது சொல்லிட்டாங்க குழந்தைய மட்டும் சேவ் பண்ண எடுத்துருங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியலன்றது அவங்களுக்கும் தெரியுது, சரி ஓகே சொல்லிட்டு ஆனால் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஜிம் அம்மா சேவ் பண்ணுறதுக்கு 2 டே ப்ரே பண்ணுறாங்க, அக்காவும் சேவ் ஆகணும் குழந்தை சேவான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ அந்த அஜிமா வந்துட்டு இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னொரு அஜிமா வீட்டு வந்திருப்பாங்க, அவங்க வந்துட்டு நான் நம்ஜூன் சுகாஜியாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் போயிட்டு அவங்க வந்துட்டுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே அவங்க 3 பேர் நிற்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் 3 பேர் எங்கே போய் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் பார்க்குறேன் எக்ஸ்பிளைன் போய் தான் சொல்லிட்டு அம்மாவுக்கு முடியாமல் தானே இருக்கிறீங்க, பக்கத்தில் பார்த்துக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க, ஏன் அந்த குழந்தை இறந்து தானே போகுது சொல்லிட்டாங்க. பட் ஷோ அதே ஒரு நாள் கோவம் வந்துட்டு நம்ஜூன் அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க, அந்த குழந்தை இறந்து தான் போகுது, அப்பா சொன்னார் எப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது, எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க குழந்தைங்க அவங்க மாதிரி எப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தான் கண்டுக்கவே இல்லை. இப்போ அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு 3 hours ஆஃப்டர் சர்ஜரிலாம் அப்படியே முடிஞ்சிச்சு. அந்த குழந்தையெல்லாம் ரொம்ப பாடிருக்காங்க. அந்த ஜிம்ல அம்மா இப்போ கொஞ்சம் பிரீத் இருக்கு அவங்களுக்கு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு குழந்தையும் வந்து பிறக்குது, ரொம்ப அழகாக அந்த பேபியோட க்ரை சவுண்ட் அழகாக கேட்குது. இப்போ டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் 3 பேருக்கு கோவம் வருது. அப்போ அவங்க அம்மா என்ன இருப்பாங்கன்றத பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக டாக்டர் பார்க்குறாங்க, மிஸ் லூனா பாருங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ லூனா பார்க்குறாங்க,
காமிங்க சொல்றாங்க. பார்த்தா அவ்வளோ அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அப்படியே ப்ரீடிங்ஸ் ஹெவியாக போயிட்டு இருக்காங்க. டாக்டர் கண்ட்ரோல் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்க சொல்றாங்க டாக்டர், நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஒர்க் எனக்கு தெரியல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் குழந்தைய பார்த்துட்டேன், கொஞ்சம் கிட்ட கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ குழந்தை கிட்ட எடுத்து போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்படியே ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு. அவங்க ஜியை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரமா இருக்கும் சரியா, அம்மா உங்க தான் இருக்கா சரியா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்படியே அப்படியே வயசு வந்து அப்படியே பிளிங்க் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டாப் ஆகிடுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மானிட்டர் பார்த்தாக்க அந்த ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. லூனா கூப்பிட்றாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அதிர்ச்சி பண்ணி காய் சொல்லிட்டு டாக்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி பேபி விட்டு கிளீன் பண்ணி விளையாடுறாங்க. கிளீன் பண்ணி விளையாடுறது தான் வாங்குறாங்க பேபியை. இப்போ நம்ம பேபிட்டே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி பையன் க்யூட்டாக இருக்க பார்க்கறதுக்கு. டேக்கு பார்த்து அந்த செகண்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் தெரியல அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படியே அந்த டே வந்து ஹேண்ட் வாங்கியிருப்பாரு. டே வந்து என்னக்கா ஹோல்ட் பண்ணும்போது ஜஸ்ட் பேபி வந்து வச்சுக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்குமா. இப்போ நம்ம டேவை பார்க்குறாங்க. என் பொண்ணு சொல்கிறாங்க ஐம் சாரி மிஸ்டர் கிம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நஞ்சு நம்ம சுகா ஜெவ் பண்ணி பார்க்குறாங்க. சாரி நான் டாக்டர் கேட்குறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம். அப்படியே கேட்குற ஒரு பேபி பார்க்குறாங்க. பார்த்துறவங்க அப்படியே ஒரு கோவம் வருது. கரெக்டாக இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. டாக்டர் எமர்ஜென்சி எப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஒரு பர்சன் வந்து எப்படினாக்கா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு எப்படினாக்கா இது டெலிவரி டைம் தான். திரும்பி பார்க்குறாங்க. நம்ம டேவோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப கோவம் எனக்கு அங்கே இருக்கிற ஜிம்மோட அப்பா தான். அவங்க கூட ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கா. அது பார்க்குறப்போ ஆனால் அவங்க மேலே கொஞ்சம் பிளட்டாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யார் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அஜிமாமி கூட இருக்காங்க. அவங்களும் பார்க்குறாங்க. இதை யார் சொல்லிட்டு இப்போ தான் அவங்க ஒரு இந்த பொண்ணு தான் செக்ரட்டரி. நம்ம டேவோட ஜிம்மோட அப்பாவோட செக்ரட்டரியாக ரொம்ப சின்ன பொண்ணு தான். அவங்க ஏஜ் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து டெலிவரி பண்ணிச்சு நினைக்கிறேன். உடனே சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே சார் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்த்துருவோம். நம்ம அஜிமா அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அஜிமா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி உங்களுக்கு குழந்தை குழந்தைச்சு எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போ லூனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டேவோட அப்பாவுக்கு அப்படியே இருக்கும். எவ்வளோ ஒரு பாசமான ஹஸ்பண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். ஒரு அஜிமா பார்க்குறாங்கப்பா அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா இறந்துட்டாங்க. இவனை மட்டும் இந்த குழந்தை பார்த்துட்டு அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கோவம் வருது. இப்போ நம்ம ஜிம்ல அப்பாவுக்கு அப்படி ஒரு கோவம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டேக்கிட்ட தான் பேபி இருக்குது. இப்போ நம்ம டேவோட அப்பா அஜிமா அப்பா பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு அஜிமா கிட்ட பார்த்துட்டு இந்த குழந்தைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா ஒரு மாதிரி இருக்குங்க. பார்த்து எவ்வளோ நானே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். எங்கள் வீட்டில் தான் வளரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. தேவையில்ல சொல்கிறாங்க. அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா புரியல ஏன் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜிம்ல அம்மா 5 வருஷத்தை பண்ணியிருக்காங்க. ஜிம்ல வந்து வீட்டில் தான் வளரணும். அதாவது அவனுக்கு 17 வயசு வரைக்கும் தான் வளரணும். 17 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்துட்டு அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முடிவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு குழந்தையோட கஸ்டடி அதுக்கப்புறம் யாரும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க கிராண்ட் ஃபாவோ இல்லை அவங்க அங்கிளோ நம்ம டே அல்ல டேவோட அப்பா 2 பேரும் யாராலும் கஷ்டம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பிரதர்ஸ் கூடயும் அவங்க அப்பா கூட வந்து குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேவோட அம்மா ஜிம்னா வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க லாயர்கிட்ட. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒன்றா இருக்கும். அப்படி இருந்தாக்கா அது புரிஞ்சிடும் சொல்லிட்டு எழுதிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஜிம்ல அம்மா ஏன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிச்சு. அவங்க பார்க்குறாங்க எல்லாமே அந்த நேம் வந்து இவங்களோட நேம் தான் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த ரீசன்னால இவங்க இந்த குழந்தை புரிஞ்சுதாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடும். நான் ஏன் பண்ணது அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால தான் இப்போ ஜிம்ல பார்க்குறது குழந்தை எங்கே தான் வளரணும் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. அஜிமா அதை வாங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி கொடுக்கவே மனசு இல்லை. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. இல்லை கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. குழந்தை எங்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ லாயரும் ஆமாம் சார் அந்த குழந்தை வந்துட்டு அவங்க கூட இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 17 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அம்மாவுக்கு என்னன்னாக்கா நான் கண்டிப்பாக நம்மளோட லவ் கேர் வந்துட்டு நம்ம குழந்தை மற்ற 3 பேருக்கும் கொடுக்கும். அண்ணாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒன்றா இருக்கணுன்றது அவங்களோட ஆசை. அவங்களோட விஷயம் வந்துட்டு இவங்க இந்த குழந்தை வந்து ஒன்றா இருக்கணும் எல்லாரும் கூடயும் அப்படி சொல்லிட்டு அப்போனா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இல்லை. இப்போ நம்ஜூன் பார்க்குற இந்த குழந்தை எங்கள் வீட்டுக்கு வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் அப்பா பார்க்குறாங்க. பாரு நம்ஜூன் அதை நம்ம வீட்டில் ஒரு வாரமாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு டேவோட அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஆனால் அவங்களுக்கே அவங்க பொண்ணு இறந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைய ஃபேஸை பார்த்து கோவப்படுறது அப்படின்னால இவங்க 4 பேர் வந்து குழந்தைய ஃபேஸை பார்க்க கூட இல்லை. டேவோட அப்பா மட்டும் மாறி பேர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம நர்ஸ் கேட்குறாங்க குழந்தைக்கு நேம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்லையா உடனே பர்த் நேம் கேட்குறாங்க. இப்போ நேம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்ல அப்பா நேம் கூட கொடுக்க ரெடியா இல்லை அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா டேவோட அப்பா கிட்ட என்கிட்ட வந்துட்டு பார்ச்சிமின் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த நேம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. டேக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நேம் சொல்கிறாங்க அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நர்ஸ் வந்துட்டு பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க நேம் வந்து ரைட் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேரும் அப்பா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் சொல்கிறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. அவங்க டிரைவர் கூட கிளம்பி போயிடறாங்க. பசங்களுமே அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அவங்க அம்மா எனக்கு அழக்கூட இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அம்மா தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் போயிடுறாங்க. இந்த பக்கம் அஜிமா தான் டேக்கிட்டு பேபி கேட்குறாங்க. இப்போ டேக் கொடுக்க மனசு இல்லை. நீங்கள் பத்திரம் பார்த்துக்கங்க நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் கொடுப்பா அப்படி சொல்லிட்டு பேபி வாங்கிக்கிறாங்க.
இப்போ பேபி அந்த அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து டேவிட்ட இப்படினாக்கா டேக்கிட்ட இருந்து கொடுக்கும்போது அது அழவே ஆரம்பிக்குது. அது அஜ்மா வாங்குறப்ப ரொம்ப அழுது. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி அவர் கொடுக்க மனசே இல்லை, அவர் கூட வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்கு. அப்பா எனக்கு தான் நானும் நம்மளே வச்சுக்கலாமா சொல்றாங்க. இல்லப்பா நம்ம வந்து வச்சுக்க முடியாது, லாயர்ஸ் இருக்காங்க அக்காடா விஷயம் இது ஓகேவா கொடுத்துலாம் சொல்றாங்க. அப்பானா சொல்றாங்க. பேபி அழுதுட்டே இருக்கு, ட்ரை பண்ணிட்டே இருக்கு. டே போயிட்டு அவர் ஹேண்ட் வந்துட்டு அந்த பேபி மேலே வைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்றாங்க. டக்குனு பிடிச்சிக்கிச்சு. டேவோட ஹேண்ட் வந்து பேபி தான் குட்டியோட அதை ஃபிங்கராட்டு பிடிக்குது. லைட்டாக ஹோல்ட் பண்ணி டச் பண்ணுது. அது டேக்கும் ஒரு மாதிரி இருக்கு. டே அப்படியே அந்த ஹேண்ட் கிஸ் பண்றாங்க. பாரு எங்கே போல டே உன் கூட தான் இருக்க சரியா சொல்லிட்டு ஒரு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த குழந்தை, தனக்கே சொந்தம். அது என் கூட போய் டேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அக்கா இறந்ததுன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தைய பார்க்குறப்ப உங்களுக்கு யாரோட ஞாபகமும் டேக்கு வரவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஆனால் அஜிமா தான் கூட்டிட்டு போயிறாங்க அங்கேருந்து. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட பக்கத்துல கம்ஃபர்ட் கூட பண்ணல லாஸ்ட் மினிட்ல கூட. ஆனால் யாரோ ஒரு செக்ரட்டரி அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காங்க. இவன் ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கூட்டிட்டு வந்து அஜிமா தான் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இந்த நம்பிச்சா சொல்றாங்க. இந்த குழந்தை வந்து மூஞ்சி பார்க்க இந்த குழந்தை மூஞ்சி நாங்கள் பார்க்க கூடாது சொல்றாங்க. என்னப்பா சொல்றது காமா இந்த குழந்தைய சொல்லிட்டு எங்களுக்கு கேட்கக்கூடாது, அழகிற சொல்லிட்டு நாங்கள் கேட்கக்கூடாது, அந்த பேச நாங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அஜிமாக்கு மாதிரி உங்க தம்பி சொல்றாங்க. எங்க தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷன் அவங்க நம்ம ஜிம்ல அம்மா எங்க இருந்தாங்களோ அதே ரூம் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஒரு அஜிமா கூட வந்து பாத்துக்கிறாங்க. 2 அஜிமா இருப்பாங்க. ஒரு அஜிமா வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தை எப்பலாம் அழுதோ அப்புறம் அந்த ஃபீடிங் பார்ட்லாம் வச்சு இதை ஃபீட் பண்றாங்க. இந்த பக்கம் டேக் அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. ஒரு கடத்துக்கு மேலே இருக்க முடியல. நைட்டு ஒரு டைம் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ வர அங்கே வந்துட்டு இப்படினாக்க அந்த அஜிமாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அஜிமா பிக் பண்றாங்க. சொல்லுப்பா சொல்றாங்க. நான் குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்றாங்க. சரி பாஸ் கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டே வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வர பக்கத்துல ரூபா வந்துட்டு அந்த அவங்க அக்கா ஸ்டே பண்ண ரூம் அவருக்கு தெரியாத ரூம்ல போறாங்க. பார்த்தா பேபி அழகா தூங்கிட்டு இருக்கு. டே போயிட்டு பேபி மடியில் வச்சுக்கிறாங்க. செல்லம் பார்த்துட்டு இருக்காங்க. மூச்சியா நீங்க சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா இல்லை நான் இருக்க சரியா டேட்டி இருக்கேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படி டெய்லி மேட்டியே வந்து நைட் 11 o'clock வரதும் அந்த பேபி ஒரு 3 o'clock அழகா தூங்கிட்டு இருக்கும். அப்பதான் போவாங்க. மேக்ஸிமம் நைட் இப்போ பேபி முடிச்சிட்டு இருக்கும் டே தான் வச்சிருப்பாரு. அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது. நம்பிச்சு ஷுவா ஜெவ் பேபி பார்க்க மாட்டாங்க. இவன் ஜிம்ல உட்காந்து பேசுற குழந்தைய பேச பார்க்கறது இல்லை. 3 months ஆகுது. 3 months ஆஃப்டர் நம்ம ஜிம்ல மேரேஜ் ஆகுது. செகண்ட் மேரேஜ் யாராக்கா அந்த செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க கூட அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்ததுனால தான் அவங்க இறந்து அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துப்பாங்க. ஒய்ஃபை மட்டும் விட்டு வந்து தேவோட அப்பா அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ணிப்பாங்க. பேபி பார்த்தாங்க. அவங்க பாய் பேபி தான் பிறந்திருக்கும். அந்த பேபியையும் அந்த அவங்க லேடியும் அவங்க சேர்த்து கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு மேட்ச் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்பிஜி அப்பா பார்க்க நம்பிஜி பார்க்குறாங்க. சொல்றாங்க இவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு மாறி இருக்கு என்ன சொல்றாங்க. இவங்க உங்க அம்மா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க சொல்றாங்க. இவங்க வந்து உங்க தம்பி உங்க பேர் மிங்கு அப்படின்னு சொல்றாங்க. என் பேர் நான் கொடுத்துருக்கேன் ஓகே பார்த்து மிங்கு அப்படின்னு நேம் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கு பார்த்து அங்கேயே வச்சிருப்பாங்க. இப்போ மெங்கல் வச்சுருப்பாங்க. பார்க்கு நேம் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த குழந்தைய பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ அந்த குழந்தைலாம் பார்க்குறாங்க. இந்த குழந்தைய இது அவங்க பிடிச்சிருக்கு. குழந்தை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நான் இப்போ அந்த செக்ரட்டரி வந்துட்டு எல்லாரும் கூட பாசமாக இருக்காங்க. குழந்தைங்க மேலே உண்மையாக பாசமாக இருக்காங்க. நீங்கள் தான் என்னோட அம்மாவை கூப்பிட்டுங்க, நான் உங்களுக்கு அம்மாவை இருப்பேன் சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களால அப்படி ஸ்டடி சொல்லி கொடுக்குறாமே அவங்களே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு அவங்க பிடிச்சிருக்கு. நம்பிச்சு சுகா ஜெவ் 3 பேரும் அவங்க அம்மா கூட மறந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் இந்த குழந்தை மேலேயும் அவங்க அம்மா மேலே பாசமாக இருக்காங்க. டேக்கு எல்லாமே தெரிஞ்சு நடக்குதுலாம் புரியுது. இருந்தாலும் அவங்க கண்டுக்கிறாரு. டெய்லியுமே நம்ம டே நைட்ல வரதும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதும் இப்படி போயிட்டு இருக்காங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாம இந்த அஜிமா தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வளர ஆரம்பிக்குது. அப்படி டே ஜிம்முக்கு வந்து டேவோட ஃபேஸ் நல்லா தெரியுது. எப்படின்னா ஒரு 8 months இருக்கும். அது வந்து டேவை தொட்டா மட்டும் அப்படி சிரிக்கும். அஜிமா பார்த்தாங்கன்னா அஜிமா பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிரிக்காது. டே வந்து அவங்க டேவோட பேசுறது டக்குனு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி டேவோட சிக்ஸ்ல ஒரு மாதிரி கை வைக்கிறது ஒரு மாதிரி அழகா பண்ணிட்டு இருக்கும். டேக்கு அவர் விட்டுட்டு போகும். மனசுல இங்கே அவர் கூட வச்சுக்கணும் ஒரு ஆசை. ஆனால் ஒரு ஆப்ஷனே இல்லாம இப்படி வந்துட்டு குழந்தை வந்துட்டு இப்படி தெரியாம அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பேபிக்கு ஒரு 4 years ஆகுது. இப்போ பேபி பார்க்குது. டேட்டி பொடி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேட்டி பொடி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பசங்க பார்க்குறாங்க. டேட்டி இல்லை டே அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிள் டே அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் டே தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்லி கொடுக்குறாங்க. என் நெகச்சிம்ல கிராண்ட் ஒரு பார்க்கில் தான் குழந்தை க்யூட்டாக வச்சுருக்கு. நம்ம வீட்டோட பக்கத்துல வந்து அஜிமா கூட்டு வந்துப்பாங்க குழந்தைய. அதை பார்த்து அழகாக வச்சுருக்கு. அங்கிள் பொடி என்ன அப்படி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. பிடிக்கணுமா ஒன்று சத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. டே எப்போதும் குழந்தைய பேசுவோம் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. அது அழகாக பார்த்துட்டு இருக்கா. நமக்கு என்னன்னா என்ன திட்டுறான் சொல்றாங்க. திட்டுறான் என்ன திட்டுறான் அப்படி சொல்லிட்டு அடே கேட்குறாங்க. அவன் சொல்றான் இங்கே வராதப்போ அப்படி சொல்றாங்க. அப்படியே அதை டே கேட்குறாங்க. அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. டேக்கு அவ்வளோ பிடிக்குது. அப்படியே பேச கப்பனிருக்காங்க. எல்லாமே அவங்க பார்த்து யாருக்கிட்ட கோவப்படுத்துவாங்க அப்படி சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ டே பார்க்குறாங்க. டே என்கிட்ட கூட சொல்லிட்டு கொஞ்சிட்டாங்க. மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா குழந்தைக்கு தேவை எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா வந்துட்டு நம்ம ஜிம்ல அப்பா வந்துட்டு ஜிம்முக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ண கொடுக்கறதில்ல. அது திங்ஸ் சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஜிமா வந்துட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஆனால் ட்ரெஸ் எல்லாமே அவருக்கு வெரைட்டியான ட்ரெஸ் எல்லாமே அவங்க கிராண்ட் ஃபாவும் டேவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து காலேஜில் முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு அவர்.
அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி வீட்டுக்கு வருவாங்க. டெய்லி நைட்டு வந்துட்டு டே வந்து ஜிம்மில் வந்து தூங்க வச்சுட்டு போவாங்க. அதை கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்து அழகாக தூங்கிட்டு அவர் தூங்கினதுக்கப்புறம் அவர் போவார். ஜிம்முக்கு வந்துட்டு எப்படினாக்கா அவங்க அண்ணா அவங்க இப்போ தான் வந்துட்டு அப்போ எல்லாத்தையும் சொல்ல இப்போ தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மகிட்டே வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அண்ணன் மேலே பாசமாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லவும் தான் இப்போ ஜிம்முக்கு புரியுது. அப்படியே சொல்லி இப்போ ரெக்கார்டிங்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்டு வீடியோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அண்ணங்கள்லாம் உன்னை வெறுத்தா கூட நீ வந்து பாசமாக இருக்கணும் பேசணும். அவங்களே வேணாம்னு சொல்லக்கூட போய் பேசணும். இப்போ பாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து அம்மா சொல்லி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு பாருங்கக்கா என்ன கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. என்னன்றது பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படி க்யூட்டாக பார்த்துட்டு நின்றுருக்காங்க. அழகாக இருக்குது அந்த குழந்தை பார்த்து யாருக்கும் கோபப்படமான சொல்கிறத க்யூட்டாக குட்டியாக நின்றுருக்கு. யாரும் நம்ம ஜெயவு தந்துருக்காங்க. அது சார் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இந்தாங்க அரிசி கொடுக்குறாங்க. பார்த்து சாக்லேட்டு தான் அவன்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பசங்க பார்க்குறாங்க. அப்படி புஷ் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் டக்குனு ஜிம் போய் கீழே விடுறாங்க. அது ஹெட்டை போய்ட்டு அடிப்பட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராச்சஸ் ஆகுது. இப்போ ஓடி ஜிம்மை தூக்குறாங்க. ஜெயகுப்ரம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பேபி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம பாட்டியா ஜிம்மில் அழகு ஓணும் பாட்டியா அவங்க பார்க்குறாங்க. ஒன்றில் அங்கே பாருங்க ஒன்றில் சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு சும்மா வலிக்குது சொல்கிறாங்க. சரி ஒன்று சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பாரம் பண்ணி விட்டு ஒரு ஆயிரம் போட்டு விட்றாங்க. இப்போ நைட்டு டே வராங்க. பார்த்தா ஜிம்மில் ஹைட்டு வீங்கி இருக்கு. பட்டே பார்க்குறாங்க. மூச்சு குட்டி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஹாபி தள்ளிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு ஹாபி தள்ளிட்டாங்க சொல்கிறாங்க. சரி இப்போ அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க அக்காவோட விஷயம் இல்லைக்கா அவங்க பசங்க கூட அவங்க அட்டாச்சு அவங்க ரீசன் தானே அதெல்லாம் விட்டுறாரு. கொஞ்சமாக அவனுக்கு பிடிக்கும். சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு ஜிம் போகிறாங்க. போயிட்டு நம்ம நம்பிச்சோட ரூம் பார்க்குறாங்க. என்ன ரூமில் லாக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அது உங்க கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ப்ளே பண்ணுவோம் அவங்க கூட அப்படி சொல்கிறாங்க. அந்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரியாங்க அது போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க. நீ ஒரு 35 ஓகேவாங்க அது போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே 30 சரி ஜிம்மில் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கணக்கு அது பிடிக்கவே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜிம்மில் அப்பாவுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி டேவோட அப்பா வந்துட்டு ஜிம்முக்கு எல்லாம் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அஜிமா கூப்பிட்றாங்க. பாருங்கள் இனிமேல் அவங்க இங்கே வரவும் கூடாது. அவங்க திங்ஸ் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது. இவனுக்கு எதுவுமே கொடுக்கூடாது சொல்கிறாங்க. தம்பியாக சொல்கிறாங்க. இவனுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே கொடுக்கூடாது. சரியா சொல்கிறாங்க. மிங்கு போட்ட பழைய ட்ரெஸ் தான் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மிங்கு போட்ட பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க சொல்கிறாங்க. இது பக்கம் நம்பிச்சு மிங்கு வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அது பார்க்க ஏக்கமாக இருக்குது. எனக்கு ஜிம்மு அதே ஏஜில் தான் இருக்காங்க. அவனுக்கு அந்த ஜிம்முக்கு ஒரே டே இருந்து பிறந்திருப்பாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அண்ணா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு கிட்ட போகிறாங்க விளையாடான்னு சொல்லிட்டு இப்போ மிங்கு பார்க்குறான். இந்த மிங்கு போட்டு நம்பிச்சு ஹக் பண்ணிக்கிறான். கேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம மிங்கு கூப்பிடுவோம் நம்பிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம் இருந்துருக்காங்க. இங்கே தான் இருந்துருக்கப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி பார்த்துருக்காங்க. போன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ டேவோட அப்பாவோட எந்த ஒரு திங்ஸும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல. டேவோட அப்பா ஜிம்மில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பாருங்கள் இந்த எந்த ஒரு திங்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களோட சொல்லி காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க என்ன பார்த்து முடியும் நினைக்கிறாங்க. இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அஜிமா போகிறது என்னத்தை பார்த்துக்குறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க திங்ஸ் எதுவுமே வரக்கூடாது. எங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்கூடாது. மிங்கு போட்ட பழைய ட்ரெஸ் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிங்கோட பழைய ட்ரெஸ் எல்லாமே ஜிம்முக்கு போட்டு வராங்க. ஜிம்முக்கு அந்த ட்ரெஸ்லாம் பிடிக்கவே இல்லை. வெளியில் போட்டிருக்காங்க. எனக்கு அதுவும் அந்த ட்ரெஸ் அந்த பையன் வந்துருக்குனாக்கா ஜிம்முன்னு போடுறான்றதுக்காக அது அழுக்கு பண்ணி கொடுக்குறான். வந்துட்டு ஜிம்மில் புஷ் பண்ணி விடுறதும் அடிக்கிறதும் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் வீட்டில் யாரும் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு அவனை மட்டும் கொஞ்சம் ஆசை. ஷுகாவும் அவனெல்லாம் கொஞ்சிறாரு. நம்ம ஜெயப்போ கொஞ்சிறாங்க. நம்பிட்டு கொஞ்சிறாங்க. எல்லாரும் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருந்தால அப்போ அந்த குழந்தைக்கு எனக்கு நம்ம தான் எல்லாமே இந்த குழந்தை பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே புஷ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வந்து புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் அந்த குழந்தைய கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஜிம்மின் தாண்டா அந்த வீக்கெண்ட் வந்துட்டு அஜிமா வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு பார்த்து விட்டுறாங்க. ஜிம்மோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு டேவோட அப்பாவுக்கு அப்படியே போகுது. அஜிமா இது என்ன ட்ரெஸ் அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியல சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஓ நாங்கள் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது சொல்கிறாங்க. அப்பா மட்டும் கொடுக்கூடாது என்ன சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் யாரோட கேட்குறாங்க. அந்த மிங்குன்ற சொல்கிறாங்க. அவன் அந்த குழந்தை யார் அந்த ஃபேமிலிக்கு சொன்னாலும் ஒரு குழந்தை தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அந்த டேவோட அப்பா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நியூ ட்ரெஸ் கார் எடுத்து போட்டு வராங்க. இது போட்டு கொசரா வேறு பண்ணி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. என்ன எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே இருக்க வேணா கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. டேவோட பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகணும் வச்சுக்கணும் ஆசை தான் செல்லும். என்ன பண்ணுறது அவங்க விட மாட்டாங்களே சொல்கிறாங்க. எனக்கு அங்கே வேண்டாம் திட்டுறாங்க. தள்ளி விட்டுறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் 35 சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா என்ன செல்லும் சொல்கிறாங்க. இதை கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு டேக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்பா சொல்கிறாங்க. இல்லை டே இப்போ கஷ்டத்தில் இருக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா எவ்வளோ கேஸ் கூட போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க.
இப்போ எஸ் போயிட்டே இருக்கு. ஜிம்ல ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்க. ஜிம்ல எப்படின்னாக்கா கொரியன் இப்போ நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம ஊரில் இருக்க முடியாது. அதே மாதிரி ஜிம்முக்கு வந்து ஜஸ்ட் கொரியனும் அந்த மிங்கோட அது ஒரே ஸ்கூல் தான். அதுக்குள்ளே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படி இருக்க முடியும். அப்படி அங்கே மாதிரி எல்லா லாங்குவேஜும் படிக்கிற ஒரு ஸ்கூல். அதே ஸ்கூலில் ஒரு செக்ஷனில் இருக்கும். வெறும் கொரியன் லாங்குவேஜ் மட்டும் ரொம்ப கம்மி ஃபீஸில் ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த ஸ்கூலில் அந்த செக்ஷன்லையும் ஜிம்மில் வந்து ஒரு நார்மல் ஆர்டினரி கொரியன் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது அவங்க ஜிம்மில் அப்பாவோட மேனேஜர் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஜிம்மில் அப்பா ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வராங்க அந்த ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி பார்ட் கேட்குறாங்க. இந்த செக்ஷன் வந்து படிக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க அப்பா பேசுகிறாங்க, நம்ம டேவோட அப்பா பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க என் கிராண்ட்சன் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க அவங்க கிராண்ட்சன் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கு சொல்கிறாங்க. புரியுது, பார்க்கோட பையன் தான் என் கிராண்ட்சன். ஓகேவா, நீங்கள் நான் ஃபீஸ் நான் பே பண்ணுறேன். நீங்கள் என்னோட ஜிம்முக்கு எல்லா ஸ்டடீஸும் இருக்கிற அந்த இது கொடுங்க. சரியாக சொல்கிறாங்க. எல்லா லாங்குவேஜ் இருக்கணும், எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கிற அந்த ஒரு செக்ஷன் என் பையன் என்னோட கிராண்ட்சன் வந்து இப்போ ஜாயின் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது தெரிய வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல அப்பாவோட மேனேஜருக்கு டேவோட அப்பா கால் பண்ணுறாங்க. பாரு, என் கிராண்ட்சன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கொரியன் படிக்க தேவையில்ல. சரியா, அவனுக்கு எல்லாமே தெரியும். கொரியன் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்ல முடியாது, அது மதர் டங் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் என் கிராண்ட்சனுக்கு எல்லாமே தெரியணும். நான் அவன் செக்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தெரிய வந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ வச்சிடறாங்க. இப்போ ஜிம்ல வந்துட்டு அந்த செக்ஷனுக்கு மாற்றிடுறாங்க. ஜிம்முக்கு தான் நல்ல படிப்பு திறமை எல்லாமே இருக்குது. ஜிம் பார்க்குறேன் கியூட்டாக அழகாக இருப்பார். மார்னிங் ரெடி பண்ணுறது கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நம்ம 5 மாதம் போட்டுக்கிறாங்க. இந்த மிங்குக்கு நம்ம சிவாஜி அவங்க 3 பேர் மாறி பண்ணுவாங்க. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க ஜிம்முக்கு பேசவும் மாட்டாங்க, ஜிம்முக்கு பிள்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அவங்க ஜிம்மில் அப்பா சொல்லிப்பாங்க அந்த குழந்தை பக்கம் போகக்கூடாது, அதுன்ட்டு அன்னைக்கு பாசன் அந்த குழந்தை வந்து பக்கத்துக்கு வரக்கூடாது. எனக்கு ஜிம்மில் அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறைய லாஸ் வந்துருக்கு உங்களுக்கு பிஸ்னஸில். அதனால இந்த குழந்தை வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து அன்னைக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மின்னு பையன் பார்க்குறான். அவன் படிக்காத செக்ஷன் தான் ஜிம் படிச்சுட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறாங்க. பாரு, அவன் கூட ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லி பையன் கேட்குறான். அவன் அன்னைக்கு அவன் கூட இருந்தால் அவனுக்கு எதுவும் ஆயிரம் சொல்லிட்டு பேபி சொல்லுது. சின்ன வயசுல இப்படி சொல்லி கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாரும் ஜிம்ல வந்து தள்ளி வைக்க ஜிம்ல வந்து தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கூட பாவமாக இருக்குது. ஜிம் யார் கூட ப்ளே பண்ண போனாலும் அவங்களாம் தள்ளி விட்டுறாங்க. ஜிம்க்கு ரொம்ப அழகாக ஒரு இதே ஸ்கூலில் தான் ஒய் அண்ட் ஜவுக்கு இவெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தனியாக இருக்கும். ஒயின் பார்க்குறா. ஜிம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு பாசம் கூப்பிட்றாங்க. ஒயன் கூப்பிட்றாங்க. ஒயின் திரும்பி பார்க்குறா. சுகா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு, அவங்ககிட்ட பேச சொல்கிறாங்க. ஏன் சுகா சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நீ பேசினாக்கா நான் அவங்ககிட்ட பேச முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறா. சரி சுகா அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு யாரும் பேசுறதில்ல. ஜிம்முக்கு எப்போல்லாம் வீக்கெண்டு வரும், எப்போல்லாம் டேவையும் கிராஃப்ட் பார்க்கலான்ட்டு ஆசை இருக்கும். இப்போ வீக்கெண்டு வர ஜிம் போயிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கிள் எப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் என்ன கேட்குறாங்க. அண்ணா ஃப்ரெண்ட் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி போங்களா அன்னைக்கு யார் சொல்கிறாங்க. என்னோட தங்கம் நீ நல்லா கேட்டு நான் கீஸ்ட் பர்சன்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபார்மும் ஜிம் பிடிச்சி கூட தான் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு அது வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டேஸ் போக அந்த பையன் பயங்கர பில் பண்ணுறான். ஜிம்மில் ஹோம்ஒர்க் பண்ணி கிழிச்சு போடணும். ஜிம்மில் என்ன பண்ணாலும் கிழிச்சு போட்டுறான். ஜிம்முக்கு வந்துட்டு எப்போ தரும் ஜிம்மில் முடிவு பண்ணுறது அவங்களுக்கு வேலையே. ஜிம்மோட கிராண்ட் ஃபார்ம் ஜிம்முக்கு எதுவும் வாங்கி கொடுத்தாங்கனாக்கா அது அவங்க தெரிஞ்சுது. அவன் என்ன பண்ணுறாக்கா அந்த திங்ஸை உடச்சி போட்டுறான். மட்டும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சுகா ஹேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா ஹேங் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏய் நீ சுகா ஹேங் கூப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. பிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நான் பிச்சு இல்லை சொல்கிறாங்க. நீ பிச்சு தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என் திங்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. எதுவும் திங்ஸ் அவன் உடச்சானா சொல்கிறாங்க. அவன் சம்பளத்தை குழந்தை சரியாகவும் பண்ண மாட்டான். நீ தான் வாரு 35 எப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. வந்து போ அப்படி சொல்கிறாங்க. உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு அன்றைக்கி இதே டேஸை வரப்போ அன்றைக்கி டேவி வராமல் போயிடும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க மீனிங் கூட புரிய மாட்டேங்குது. ஆனால் அவ்வளோ இப்படி பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேஸ் போக ஜிம் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் இவங்க யாருமே ஜிம்மில் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஜிம்மில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கும். நிறைய சொல்ல போயிட்டுருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் வந்து தேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கிள்னு சொல்கிறாங்க. இன்னும் பேசாமல் எங்கன்னா கூட்டிகிட்டு போய் ஏன் சொல்கிறாங்க. எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. என் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அது இந்த அப்படியே இருக்காங்க ஜேவப் இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஹாபி அங்கே என்னை திட்டுறான் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இந்த அவனுக்கு மொபைல் சொல்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் எப்படினாலும் பேசலாம். சரி அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. நீ என்கிட்ட ஃபோன் பேசலாம்னு சொல்கிறாங்க. ஏன் கூட எனக்கு ஃபோன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசணுங்களா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இதில் அவங்களோட அண்ணன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது ஓ நம்பர் தெரியாது சரியா. அவங்களோட வீச்சாட் ஐடியில் அது இருக்குது. நீ புதுசாக அவங்க நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. என்ன பேரே சொல்கிறாங்க. இப்போ ஜேட்டே ஒரு நேம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. இந்த நேம் வந்துட்டு பியர் ஜிம் அப்படின்னு போட்டிருக்கா சொல்கிறாங்க. பியர் ஜிம் அப்போ தான் சொல்கிறாங்க. நான் பியர் ஜிம் சொல்கிறாங்க. நம்ம பேர் ஆமாம் சொல்கிறாங்க. உன் பேர் என் பேரை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்கள் அண்ணன் பேச சொல்கிறாங்க. இதுலேருந்து பேசணுமா. ஆமாம் இதுலேருந்து விட்டு அவங்க அண்ணன் பேசுகிறேன். அவங்களுக்கு இருக்காங்க. நீ யாருன்னு தெரியாத மாதிரி பேசு. அவங்களுக்கு கொஞ்சம் போக உனக்கு பிடிக்கும். ஒன் டே உங்கள்கிட்ட நல்லா பேசி பிடிச்சதுக்கப்புறம் உனக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க கண்ணு போய் நில்ல சொல்கிறாங்க. அவங்க கண்ணு மட்டும் போய் நிற்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருங்களா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அம்மாடா விஷயம் விட்டுவா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த வீச்சாட்டில் ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஜேவுக்குலாம் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. ஜிம்முக்கு சின்ன பையன் தான். அப்போ ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் இந்த மொபைல் வச்சு யாருக்கும் தெரியாது.
ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து அம்ஜன் கூட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது யாரும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அம்ஜன் பார்க்குறாங்க. ஹாய் சொல்லிட்டு ஜிம்மோட ஏஜ் கூட ஜிம் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா. ஆனால் ஜிம்மில் பேசுறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம் சின்ன பையனாக இருக்கும். அமைச்சர் டீம் வச்சுட்டு பர்சன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ சின்ன பையனாக கேட்குறாங்க. ஜிம் நான் ஆமாம் சொல்லிட்டாங்க. நீ என்ன படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் 8th படிக்கிறேன் சொல்கிறாங்க. 8th படிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுவோம். அப்போ அவர் ஓகே சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சுகாஜி அவுட்டில் ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அவருக்கு மைண்டில் இருக்கிற விஷயம்லாம் இப்போ அனுப்பிட்டுறாங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு சின்ன பையன் தானே சொல்லிட்டு புரியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் டிப்ரெஷனாக இருக்குது ஜிம் கேட்குறாங்க. அதுவா எனக்கு ஆயுர்வேதிக் மெடிசன் படிக்கணும் ஆசை சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு போயிட்டு எனக்கு முடியல ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை பண்ண முடியல சொல்கிறாங்க. அதே பிஸ்னஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் பார்ட் டைம் கோர்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. பார்ட் டைம் கோர்ஸ் பண்ணலாம். ஆனால் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அவங்க அம்மா எழுதி வச்சுக்க சில விஷயம் ஞாபகம் வருது. அவர் வந்து ஜிம்முக்கு வந்து நேச்சுரலாக சில விஷயம் தெரியும். அதனால் ஜிம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு மெடிசன் பிடிக்கும்னாக்கா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுங்க. உங்கள் ப்ரொஃபஸர்ட்டையோ நீங்கள் யாரும் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்துட்டு கூட ரெகுலராக ஒரு டாக்டர் டேரக்டர் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதிக் டாக்டர் இருப்பாங்க. அவங்க கூட கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப் எனக்கு சொல்கிறாங்க. நான் செலவாக பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறது அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்து அவங்க வந்து ஹீலரை அந்த மெடிசன்ஸ்னால பண்ணுறது ஆக்டிவாக சில விஷயங்களை வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி அங்கே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ஜஸ்ட் ஒரு ஃபயர் பண்ண சொல்கிறாங்க. அது ஃபயர் பண்ணாக்கா அது வந்து லைட்டாக அந்த ஃபாக் மட்டும் வெளில வரும். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாக்கா நம்மளுடைய இப்போ அந்த ஹெட் வந்து ஹெட் பண்ணி அப்படியே ரிலீஃப் ஆயிடும். அப்படி ஒரு இதாக விஷயத்தை தான் நம்ம ஜிம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியுது கேட்குறாங்க. அது எனக்கு தெரியும் அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ தான் நம்பிட்டு பார்க்குறாங்க. உனக்கு வேறு என்ன தெரியும் கேட்குறாங்க. ஜிம் நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பிட்டு ரொம்ப பிடிக்குது. இப்போ அவர் போய் ஒரு ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெகுலராக கிளாஸ் வர முடியாது. ஆனால் எனக்கு டாக்டர் எனக்கு ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகணும். நான் படிக்கிறது ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம அமிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிடுறாங்க. எனக்கு பாதி நேரம் ஆஃபீஸ் இருக்காங்க. மிச்ச நேரம் இருக்குது. அந்த மிச்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி படிக்க வந்துடுறாரு. அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஜிம்கிட்ட டெய்லியுமே அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இதில் இந்த புக்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கணும் இப்போ எடுங்க சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அவர் போய் புக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஜிம்மோட அம்மா ஜிம் ஸ்டமக்காக சொல்லி கொடுத்த விஷயங்கள். ஆனால் ஜிம்முக்கு இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. ஜிம்மில் அம்மா ரெக்கார்டிங் பண்ண வீடியோ அதில் சில விஷயங்கள் எனக்கு ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமா எனக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவருக்குள்ளே வந்துருச்சு. அதெல்லாம் நம்பி இருக்க ஜிம் ரொம்ப பிடிக்காம இருக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு பேர் வைக்கவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு சொல்கிறாங்க. மாஸ்டர் தானா நான் எனக்கு தெரியும் சின்ன பையன் சொல்லிட்டு சரியா. ஆனால் எனக்கு மாஸ்டர் இருக்க ஒரு டிசவான பர்சன் உனக்கு எல்லாம் டேலண்ட் இருக்கிற மாதிரி பர்சனை பார்த்துதான் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன் மாஸ்டர். நீங்கள் சின்ன பையன் தான் உங்கள் மாஸ்டர் நான் கூப்பிடுவேன். உங்களை நேரில் பார்க்குற அன்றைக்கி உங்களுக்கு பவ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை பவ் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களால் தான் எனக்கு திறமை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ கூட்டி சீக்கிரம் டாக்டர் ஆகிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸாக அப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வருஷ கணக்காக இப்படி ஆன்லைனே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா அப்படி தான் அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன். சுகாவும் ஜிம்மும் அப்படி சேட் பண்ணுவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு இப்போ குட்டி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிடுறப்போ சொல்கிறாங்க. அப்படி அதுவா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து பியர் சொல்கிறாங்க. அவர் பியர் கூப்பிடுறாரு. எனக்கு சட்டையே வந்து பியர் மூச்சுன்னு பியர் ஜிம்மின்னு போட்டுருப்பாரு. பியர் ஜிம் அப்படி வச்சுருந்தாங்க. அவர் இப்போ பியர் தான் கூப்பிடுறாங்க. அது பியர் சொல்கிறாங்க. செல்லு குட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த லிரிக்ஸ் வரவே இல்லை சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நான் ஒரு லிரிக்ஸ் சொல்கிறேன் இது வாட்சி பார்க்குறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகாவும் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க அம்மா ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அவங்க ஸ்டமக்கில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸ் அவர் எழுதி அனுப்புகிறாங்க. இதை நீ பாரு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இந்த சாங் கேட்குறப்ப அவருக்கு மாதிரி ஞாபகம் எனக்கு இவங்க அம்மா அந்த சாங்கை ஒன்றே பாடிருப்பாங்க ரூமில். அந்த சாங் சுகாவுக்கு கேட்டிருக்கும். அப்போ ஒரு மாதிரி ஏன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிங்கிங்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவருக்கு அது பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் யாரும் பேசிக்க மாட்டாங்களா. அவங்க பார்க்குறாங்க. உங்களை பார்க்குறப்போ எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னால் இவங்க எல்லாரும் அம்மா மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அவங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்க பாஸ் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பாசம் இருக்கும். அவங்க பார்த்துட்டா இருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை அவங்க எங்களுக்கு ஒரு டெவிலை பற்றி கொடுத்து போயிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மாதிரியான டெவில் சொல்கிறது இவரை தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு டெவில் இருக்குது. அந்த டெவில் வந்து நான் தான் எங்கள் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் இழந்து காரணம் அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அந்த டெவில் என்ன பண்ணிச்சுட்டு அவரே கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன பண்ணிச்சாக்கா எங்கள் அம்மா வந்து எங்கள்கிட்ட பிரிச்சிருச்சு. எங்கள் பிரிச்சு சொன்னால் எங்கள் அம்மா எங்களுக்கு பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா அவ்வளோ மிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் கூட இவங்க 3 பேரும் அவங்க அம்மாவோட சமைச்சிக்கு போனது எதுவுமே பண்ணதே கிடையாது. ஜிம் மட்டும் தான் அங்கே போவார். அவங்க அப்பாலாம் யாருமே போனதே இல்லை. ஜிம் போவாங்க. அவங்க டேயோட அப்பா இவங்க 3 பேர் மட்டும் தான் போவாங்க. இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதுவும் ஜிம்முடைய கிராண்ட் ஃபாதர் அவங்களோட வீட்டில் தான் அந்த கிரேவ் வேற வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க.
அம்மாவை அவள் மிஸ் பண்ணுறீங்கனாக்கா பின்ன அம்மா போய் பார்க்கறது கூட எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் போய் விட்டுறாங்களா? இப்போ நம்ம ஜிம்மும் சரி இது வாசிச்சு பரிசு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நம்ம சொல்லி தெரியாது கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லி தர சொல்லி ஜிம்மி அவங்க அம்மா பாடின பாட்டில் அப்படி யாரையும் ஞாபகம் இருக்காது தாண்டி அவருக்கு ஓன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அனுப்புகிறாங்க. இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் வாசிக்கிறாங்க. இப்போ அவருடைய ப்ரொடியூசர் கம்பெனி தனியாக வச்சிருக்காங்க. தனியாக அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவர் தனியாக வச்சிருக்காரு. நேம் சுகான்ற பேரில் மின்னுங்கிட்டா ரியல் நேம் சுகான்ற பேர் அவர் வச்சிருக்காரு. அது யாருமே தெரியாமல் அவர் ஃபேஸ் யாரும் பார்த்ததில்ல. அவர் ஆல்பம் மட்டும் ரிலீஸ் பண்ணுவார். இப்போ அது என்ன பண்ணுறாங்க, இந்த சாங் அவங்க கொடுக்கவும் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. வாவ் சூப்பர் யூனிக்காக இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா அப்படி தான் ஜிம்மிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இப்போ அப்படியே ஜேவப்டன் பார்க்குறாண்டா. நம்ம ஜெகத் பார்க்குறவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க. இப்போ அவர் சரி ஓகே நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கா நான் அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஓய் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேர் பார்க்குறாங்க சாரி ஜிம் ஹாய் ஜிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்லு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த ஹோபி பார்க்குறாங்க. எனக்கு டான்ஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. நான் சொன்னேன் நீ பண்ண சொல்லிட்டு என்னால் முடியாது சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ஒரு பக்கம் கம்பெனி ஒரு பக்கம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ வந்து மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ போங்க. உங்கள் வீட்டில் எங்கேயோ தனியாக ஒரு உங்களுக்கு பேசுறதுக்குலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போயிட்டு ஒரு சாங் போடுங்க. உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. ஏன்னா டான்ஸ் ஸ்டுடியோக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். பிடிச்சதுனாக்கா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் மாறணும். சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் ஸ்கூல் வச்சிருங்க அப்படி சொல்கிறாங்க. ட்ரீம் அச்சீவ் ஆயிடும்னு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதே சொல்கிறாங்க. என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் மட்டும் தான். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணிட்டோம். அவங்க பிடிச்சி நீங்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்காக நீங்கள் நம்ம லைஃப் வந்துட்டு நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் அப்பா கேட்குறது ஃபுல்ஃபில் பண்ணுங்க சொல்கிறாங்க. முடியுமா கண்டிப்பாக முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவப்பா அதே மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்கு எப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணுமோ அப்போலாம் அவங்க அவங்கள்ட்ட தான் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க உடனே ஜிம்மி கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அந்த ஜிம்மிலே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே அவங்க பிடிக்குது சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லாருமே அவங்க தம்பி வெறுக்கிறாங்க சொல்லிட்டு புரியுது. ஆனால் ஜிம்முக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நம்மளுக்கு வரதான் பரவாயில்ல சொல்லிட்டு அப்படி ஒன்று பாயிண்ட் தான் ஜேவப்பா நம்ம வந்துட்டு வெளில போயிட்டு வந்துருப்பாரு. ரொம்ப எப்படினாக்கா அவர் மழையில் நினச்சிட்டாரு. அப்படி ரெயினில் நினச்சி வந்ததுனால ரொம்ப ஷுவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நான் அஜுன் பார்க்குறேன். என்னாச்சுவா அப்படியே சொல்கிறாங்க. இல்லை வச்சுமா எனக்கு கார் பிரேக்கில் நினச்சி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு பக்கத்தில் இருக்க சொல்லிட்டு மெக்கானிக் ஃபோன் பண்ணி கார் பார்த்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நடந்ததுனா அப்புறம் ரொம்ப மழை நினச்சிட்டேன். ரொம்ப குளிர்த்து ஜுரமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இருப்பான போய் மெடிசன் வாங்கிட்டு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் ஷாப் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அம்மா வந்து ஜிம்முக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில நோட்ஸ் ஆகிட்டு வச்சுருப்பாங்க. ஃபீவர் வந்தால் உடனே அந்த மெடிசன்லாம் போடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு கஞ்சி மேட் பண்ணி வச்சா சரியான சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா ஜிம்மில் போயிட்டு எப்படின்னா ஒரு அவங்க அம்மா கொஞ்சம் ஆயுர்வேதிக் நல்லா தெரியும் சொல்லிட்டு ஒரு மெடிசன் வீட்டில் இருக்கிற திங்ஸ் கிச்சனில் சில மருந்து இருக்குல்ல அந்த மாதிரி திங்ஸை வச்சு வந்துட்டு சில விஷயம் போடுறாங்க. போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இதை குடிச்சா ஹாபிக்கு ஃபீவர் சரியாயிடும். ஜிம் எடுத்துட்டு ஹாபிஸில் கூப்பிட்றாங்க. இப்போ ஹாஜோ திரும்ப பார்க்குறாங்க. திரும்ப பார்த்துட்டு போகும் போது நீங்கள் பண்ணுறாங்க கேட்குறாங்க. கஞ்சி அப்படி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபீவராக குடிச்சேன்னா சரியாக சொல்கிறாங்க. உங்கள் கையில் பிடிக்குதா எனக்கு பாயசம் பிடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி மனசு உடஞ்சி போயிடுது. என்ன சொல்கிறாங்க உங்கள் கையில் இதை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் பாயசம் பிடிக்கிற மாதிரி ஏன் ஃபஸ்ட்டு அம்மா கொண்டு அதை பார்த்தா அது பெண்ணை கொள்ளுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழுக போயிடுது. நான் எதுவும் பண்ணல அப்படி ஹேங் சொல்கிறாங்க. உங்கள் பாரு டோன்ட் கால் மீ ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜெயம் கஞ்சி தூக்கி வீசி அடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாக எப்படி பயந்து போயிடுறாங்க. கரெக்டாக அஜ்மெண்ட்டாக வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் ஏதாச்சும் கேட்குறாங்க. ஜிம்முக்கு பார்த்துட்டு பயந்து போயிடறாங்க. பாரு ஒன்றும் உள்ள சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த பையன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஜெயத்துக்கிட்ட அவங்க அதை ஜிம் பண்ண கஞ்சி மிச்சம் இருக்கும் அதுட்டு அவங்க பண்ண மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க குடிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு மாதிரி இருக்கும். இது பண்ணதே உன் தம்பி தான் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க பண்ண சொன்னால் நல்லா விஷம்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பையன் லவ் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அவங்க அப்பாட்ட சைன் வாங்க சொல்லியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்கலாம் சொல்லிட்டு ஜிம் கிட்ட போகிறாங்க. அப்போ நவசாக இருக்குது இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு வந்து 10th படிச்சிருக்காங்க. அப்பா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு உண்டு எத்தனை நிமிஷம் இருக்கு அப்பா கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு இருக்குது எதுவும் என்ன கேட்குற சொல்லிட்டு என்னப்பா கேட்குறாங்க. அந்த ஸ்டெப் அவங்க கேட்குறாங்க. சைன் வேணும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஓ சைன் வேணுமா உனக்கு நான் சைன் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஏன் சார் எப்படி மார்க் எடுத்து எப்படி மார்க் அள்ளி எடுத்துட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம்மில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. இப்போ இங்கே வரேன் டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த மார்க் பார்க்குறாங்க சொல்லிச்சாலும் சொல்கிறாங்க. நாங்கள் ப்ராக்ரஸ் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க என்ன தங்க மார்க் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓகே ஒரு ப்ராப்ளம் ஓகேவா நம்ம இதுவாக படிக்கணும் பிரச்சனை ஓகே மார்க்காக ஒரு விஷயமே இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கம்பல்சரி சைன் வாங்கணும்னு சொன்னாங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க பார்க்குறாங்க உனக்கு நான் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சரி கொடுப்பா நான் சைன் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி ஜிம்மில் அவங்க ஸ்டெப் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சைன் பண்ண போகிறாங்க. டக்குன்னு அந்த விங்கல் பக்கத்தில் தண்ணி இருக்காது. தண்ணி ஊற்றி விட்றாங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில். இப்போ அது ரிப்போர்ட் மட்டும் அங்கே இருக்குது. அது ஜிம்மில் அப்பாவோட ஃபைல் மேலே வந்திருக்கும் அது மேலே ஊற்றிடுது. இப்போ வந்து இந்த பையனை தண்ணி விட்டுருக்கோம். இப்போ அது பார்க்குறாங்க.
டேட் நான் தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க போய் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்போ டக்குனு ஜிம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜிம் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏங்க சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்பாக கூப்பிட்றாங்க. நீ வந்து நல்லது நடந்து சரியாக சொல்கிறாங்க. நீ இவ்வளோ இது நடந்திருக்காது. நீ இருக்கிற இடம் அல்லக்கி சரியா, நீ இருந்தாலே அந்த இடம் விட்டு வழங்காமல் போயிடும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. உனக்கு ரிப்போர்ட்லாம் ஒரு இது சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம கையில் வந்து ரிப்போர்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கையில் அதை எடுத்து அப்படி நாளை கழிச்சு போட்டுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது இப்போ ஜிம்முக்கு புரியல என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம் அப்படியே வீட்டுக்கு அரும்பு போயிட்டு பயங்கரமாக நடந்துக்கிறாங்க. ஏம்மா நீ இவ்வளோ இருக்கிறாங்க என்னம்மா பண்ண ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்முக்கு அவர் கால் ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. அங்கிள் நான் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பட்டியாவும் சரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் டாக்டர் வெளியே வராங்க. பட்டியா வந்து கால் வச்சுருக்காங்க. என்ன சார் ஜிம் பட்டியா டைலாக பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் பாரு எனக்கு வேண்டாம் இதை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே ப்ராக்ரஸ் போட்டு நான் பேசுகிறேன். எனக்கு ஸ்கூல் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பிரின்ஸ்பல்கிட்ட டேவே பேசுகிறாங்க. பாருங்க அவங்க கார்டியன் எல்லாமே நாங்கள் தான். நானும் இல்லை அப்பா தான் கார்டியன் ஓகே. என் அப்பா கொஞ்சம் சிக்காக இருக்காங்க. வர முடியாமல் போயிடுச்சு. நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கேட்க வேணாம் ப்ராக்ரஸ் போட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் அவன் வந்து நான் ஸ்கூல் டாப்பர் ஓகேவா. அவன் ப்ராக்ரஸ் போட்டு வந்து சார் தொலைச்சி பெரிய விஷயம் கிடையாது ஓகே. இன்னும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ரொம்ப சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருதுன்னு அழைச்சிருக்காங்க. டே எனக்கு இந்த ஃபேமிலி வேணாம் டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுமா உண்மையில சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது டே சொல்கிறாங்க. உண்மையில உன்னோட அன்பை கண்டிப்பாக ஒன்றே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ தான் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி உண்மையில 3 வருஷத்துலேயே எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த பிரின்சிபல் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம் டேபிள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அவங்க ஜிம்மில் டேபிள் வீட்டுக்கு தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா பிடிப்பா ஜிம் பார்க்குறாங்கம்மா என்னை வீட்டுட்டு போனீங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மே நடந்து பார்க்குறாங்க. ஜிம் டெலியும் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. பாரு நான் இருக்கேன் பப்பா நான் இருக்கேன் எதுக்கு இப்படி பேச சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க தெரியுமா அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் காமிக்கிறாங்க. பார்த்தா லாஸ்ட் டைம் அந்த பிங்கு பையன் நம்ம ஜிம் நிறையா சுத்தனி சுத்தனி வந்து விட்டுருப்போம். அது வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கணும் கேட்டுக்க மாட்டாங்க யாருமே ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பட்டே எங்கே வந்து பண்ணதே ஃபான் போயிருப்பாரு மிஸ்ஸஸ் ஜிப்புக்காக. அப்போ பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இது வந்து பையன் ஊட்டி விட்டான் பிங்கு இருக்கான ஊட்டி விட்டான் தெரியுமா அது வலிக்கு தெரியுமா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஏன் சொல்ல சொல்கிறாங்க. நீ ஃபான் போயிருந்தல நீங்கள் ரொம்ப இதாக இருந்தீங்க இதை நினச்சி ஒரி பண்ணுவீங்க அங்கிள் அதெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஆர்ச்சிங்களுக்கு ஹைட் பண்ண சொல்கிறாங்க. அங்கிள் ப்ளீஸ் எனக்கு அங்கே வேண்டாம் சொல்கிறாங்க. உண்மையில் உள்ள கொஞ்சம் டேஸ் சொல்லிட்டே அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் கிராண்ட் பார்க்க ரொம்ப முடியாமல் இருக்குது. ஜிம் பார்க்க கிராண்ட் பா சொல்கிறேன் என்னப்பா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல சொல்கிறாங்க. பட்டையோட அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஜிம் கஷ்டத்தில் எடுத்துலாம் சொல்லிட்டு பார்ச்சின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் பா சொல்கிறாங்க. நீ அங்கிள் டே கூட இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. எப்போ சொல்லி கேட்குறாங்க. சீக்கிரமாக இருக்கலாம் ஓகே கொஞ்சம் டைம் இருக்கா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னவா சொல்கிறாங்க. நான் வேறு நம்பிக்கிற சொல்லவா நான் பேசுறது நான் தான் சொல்கிறாங்க. எனக்கு நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன் நான் தான் உங்களுக்கு பண்ணுறேன் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு வெறுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. வெறுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்க்கட்டா உங்களுக்கு எனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அவங்க சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆன்லைன் சேட் பண்ணுறாங்க. நான் ஜிம் கிட்ட இப்போ ஜூன் கூப்பிட்றாங்க. ஜூன் அப்படின்னு கூப்பிடுவார் அவர். ஜூன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜூன் பார்க்குறாங்க. சொல்லுங்க மாஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கேட்கவான்னு சொல்கிறாங்க. என்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. அப்படியா அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் வேலை சொல்கிறாங்க. எல்லாரோட நேம் சொல்கிறாங்க. யார் பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மாமா அவங்க சுகா ஜெயப்பு எல்லாரோட நேம் சொல்கிறாங்க. கடைசியாக தான் ஜின்னோட நேம் சொல்கிறாங்க. ஜின்னு எனக்கா நம்ம நம்பிச்சுக்கிட்டே அத்தை பையன் அவங்க நேம் சொல்கிறாங்க. எனக்கு ஜின்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒய்யனு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட பேரை சொல்லிட்டாங்க. வித்தவுட் டே ஜிம்மோட பேரை மட்டும் சொல்லாமல் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவரு பிடிக்கும் மாமா சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேவரட் யாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு சின்ன பையனாக சொல்கிறாங்க. அது என்னோட என்னோட தம்பி எப்படி சொல்கிறாங்க. உங்கள் தம்பி ஆமாம் என்னோட பிரதர் இருக்கான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சமத்து சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாசம்னு சொல்கிறாங்க. என்னை நிறைய ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியோ ஜிம்முக்கு மாதிரி இருக்குது அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவரால் கேட்க முடியும் எப்பயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் நேம் சொல்லி ஒரு நேம் கூட ஒரு மென்ஷன் பண்ணாத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி கேட்க வேணும்னு சொல்லிட்டு சுகா கிட்ட இது ஆன்சர் தான் வருது. நம்ம ஜெயக்கிட்ட நம்ம ஜிம்முக்கான ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப டெபிள்னு வச்சுட்டாரு. நம்ம ஜிம்முக்கு டெபிள் டைம் வச்சுட்டாரு. எனக்கு அவங்க அம்மா எனக்கு ரீசன் அவன் தான் சொல்லி டெபிள் இப்போ நம்ம ஜிவின் தண்டா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டேஸ் அவங்க மனசில் இடம் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அம்மா இருக்காங்கல்ல அவ்வளோ சீக்கிரம் ஹோப் விட்டுருக்கலாம் சொல்லிட்டு ஹோப் விட வேணாம் சொல்லி கொஞ்சம் டேஸ் போட்டு ஜிவின் தான் நினைக்கிறாங்க. எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்மளோட கஸ்டடி வந்து டே தான் எடுக்க போகிறாங்க. அங்கிள் டே எடுத்துகிட்டு வர அதனால நம்ம அது வரைக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு லவ் கொடுப்போம் சொல்லிட்டு எவ்வளோ எஃபர்ட் போட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே தேவைப்படுற போது மெஸ்ஸியாக இருக்குது. ஜிம் போய் க்ளீன் பண்ணலாம். ஹேங்கோட ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது சொல்லிட்டு அவருக்கு க்ளீனாக இருந்தால் பிடிக்கும் சொல்லி ஜிம் போய்ட்டு எல்லாம் துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவர் வந்து வீட்டில் மேடை தானே இருக்காரு. அதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஜேவா வந்துடுறாங்க பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பண்ணிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப க்ளீன் பண்ண தான் சொல்கிறாங்க. க்ளீன் பண்ண சொல்லி நான் சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப க்ளீன் பண்ணுற இது உனக்கு கேர் கொடுத்து அப்படி கேட்குறாங்க. இல்லை அது அழுக்காருன்னு சொல்கிறாங்க. உன்னோட அழுக்கா இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம்மில் வந்து வீட்டு வந்து நார்மல் ஒரு மைட் ட்ரெஸ் மட்டும் போட்டுருப்பாரு. அதனால் ஜிம்முக்கு வந்து கதை சொல்கிறாங்க. உன்னை விட அது அழுக்கா இருக்காது ரொம்ப சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு உன்னோட ரூம் அழுக்கால ஓகே என் ரூம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அவங்க பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் ரூமில் வந்து அவ்வளோதான் சரியாக பார்த்துக்க சொல்கிறாங்க. இது 1 செகண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு என் ரூமில் திங்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. செக் பண்ணுறாங்க. எனக்கு அவ்வளோ ஜிம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஜிம்முக்கு
ஜிம்முக்கு ஒரு பேர் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. நான் திருடுவேன் நான் தீஃபா என்ன ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தேவை தேடி பார்க்குறான். அங்கே பார்த்தா அவங்க பொருளை காணும். ஏய் இங்கேருந்து என்னோட வாலெட் எங்கே சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல சொல்கிறாங்க. இங்கேருந்து என்னோட வாலெட் எங்கே கேட்குறாங்க. நம்ம பார்க்கல சொல்கிறாங்க. ஓ எனக்கு வந்து பணத்தை திருட்டுக்காக வந்து யார் கேட்குறாங்க. உனக்கு எதுவும் மணி கொடுக்க மாட்டாங்களே. திருட்டுக்காக வந்து யார் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ராமிஸாக எடுக்கல யாங்க சொல்கிறாங்க. யாங்க கூப்பிட்டு தானே சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவை போங்க வச்சுறாங்க. கணக்கில் ஜிம்முக்கு வலிக்குது. வாலெட் எப்படி சொல்கிறாங்க. நான் வச்சிட சொல்கிறாங்க. வாலெட் எட சொல்கிறாங்க. நீ எடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அஜிமா வராங்க. என்னாச்சுப்பா சொல்லிட்டு அஜ்மா இவனை யாரும் ரூம் கொண்டு விட்டுக்க சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அவரும் ரூம் அழுக்க அந்த க்ளீன் பண்ண வந்துருப்பான் சொல்லிட்டாங்க. பாருங்க வாலெட்டுக்கான வாங்கி தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அஜ்மா பார்க்குறேன் என்னப்பா சொல்கிறேன். இதுக்கு ஜிம்ல அந்த மாதிரி பையன் எல்லாம் சொல்கிறாங்க. பாருங்க என் வாலெட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஓகே வாங்கி தாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட இல்லை சொல்கிறாங்க. வாலெட்டு கொடுக்குறே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மா எடுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தெரியும் எடுக்க மாட்டாங்க ஜிம்னு சொல்லிட்டு. இல்லைப்பா ஜிம் அந்த பையன் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி கூட என்னோட பர்ஸில் வந்து மணி காண போயிருக்காது. நீ தானா இப்போ நல்லா போய் ரூம் வந்து மணி எடுக்கிறேன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகுவது அமிஷா நான் இல்லை நம்புங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டெய்லியில் நம்ப மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு உங்களோட பாதனை எப்படி உடம்புல எரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவு சொல்றாங்க. ஜெவுக்கு ரொம்ப அழகு வருது. அஜிமா அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயவு அஜிமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றா சொல்றாங்க. நான் எடுக்கல ஜிம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்ல வரேன் என்னாச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி மணியை காணும் கொஞ்சம் தேசம் மணி காண போகுது வாரத்துல இருந்து இவன் தான் எடுத்துட்டு காணும் கூட யாரும் தெரியாம கன்ஃபியூஸா இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜெயவு சொல்லுவோம். இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. மணிதான் திருட ஆரம்பிச்சிட்டியா சொல்றாங்க. இதுதான் உன்னை பார்த்து டிஸ்கஸ்டிங்காக இருக்கு எதுக்காக அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகர் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க மணி எங்க அப்படி கேட்குறாங்க. நான் எடுக்கல எங்க நம்புங்க சொல்றாங்க. எங்கன்னு கேட்டான் சொல்றாங்க. நான் எடுக்கவே சொல்றாங்க. எனக்கு அந்த ரூம் கல்வி வந்தா சொல்றாங்க. கிளீன் பண்ணி தான் வந்து சொல்றாங்க. அந்த ரூம் அழகாக கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. பாரு உன்னை யாரும் வந்து விட்டுறது சொல்றாங்க. அந்த ரூம் கிளீன் பண்ணுறது அது கூட உனக்கு சரியா சொல்றாங்க. அது கூட நீ வந்து ரிசர்வான பாசங்க அப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது அந்த அளவுக்கு சொல்றாங்க. நீ தாட்டி பாய் அப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது ப்ளீஸ் சொல்றாங்க. மணி கூட சொல்றாங்க. என்கிட்ட இல்ல சொல்றாங்க. மணி கூட சொல்ல சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அவங்க கிராண்ட்ஃபா கொடுத்த மணி தான் ஜிம் வச்சிருக்காரு. ஒரு பாக்கெட்ல எடுத்து பாக்குறாங்க. ஓ இப்படி எடுத்துட்டு இருக்கியா சொல்றாங்க. இது வரைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அன்லக்கி பர்சன் தெரியும், ஒரு பேட் பாயிண்ட் தெரியும், ஒரு 30 பாயிண்ட் தெரியும். ஆனால் ஒரு திருட்டான நினைக்க தெரிய சொல்றாங்க. தீஃபா நீ எப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை சொல்றாங்க. தீஃபா நீ எப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாது எங்க நம்ம திருட்டு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் நம்பினா நம்ம ஜிம்ல சிக்ஸ்ல போங்க ஒரு வைக்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. இவங்க எப்படி விட்டா சரி வராது. அதை அங்கே போக கூட்டிட்டு போச்சு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்லி பாஸ்ல கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்றாங்க. பா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரி வரும். அதுக்கப்புறம் எங்கள் ரூம்ல யாரும் ரூம் வரக்கூடாது மணி திருடக்கூடாது சரியா சொல்றாங்க. இது அங்கிள் கொடுத்தா சொல்றாங்க. எந்த அங்கிள் உனக்கு கொடுத்தாங்க சொல்றாங்க. என் அங்கிள் டே கொடுத்தாங்க சொல்றாங்க. ஓ அவனுக்கு அங்கிள் அவனுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை அங்கிள் கொடுத்து ப்ராமிஸ் இது அங்கிளோட மணி கொடுங்க சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. இது அங்கிள் கிராண்ட்ஃபா கொடுத்தாங்க. 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் மணி அது இருக்கு. ஜிம் பக்கம் அங்கிள் என் கிராண்ட்ஃபா கொடுத்தாங்க கொடுங்க சொல்றாங்க. இப்போ நம்பிச்சு கொடுப்பாங்க. கூட்டி போட்டு அப்படியே ஸ்விமிங் கூட தள்ளிடுறாங்க. ஜிம்முக்கு வந்து தண்ணி பக்கம் அலர்ஜி மாதிரி இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்றாங்க. சொல்ற வரைக்கும் இதுக்குள்ள தான் நிற்கணும் சொல்றாங்க. பார்த்தா 3 hours அந்த ஸ்விமிங்குள்ள வச்சுட்டாங்க. ஏன்னா விண்டர் சீசன் அது ரொம்ப குளிருது. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் கொடுத்து ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இது எங்க மணி சரியா சொல்றாங்க. என் தேவைப்படும் மணி இதுக்கப்புறம் திருடு அவ்வளோதான் பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து பார்க்குறாங்க. யாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் மணி வேணும் நீங்க தரீங்களா அப்படி கேட்குறாங்க. இங்க பாரு இவன் தான் குட் பாய் எவ்வளோ அழகாக கேட்டு ரெஸ்பெக்ட் வாங்குறான் வச்சுக்க சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு மணி இவ்வளோ மொத்தம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது என்னோட அங்கிளோட அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அஜ்மா சொல்றாங்க. அந்த அஜிம் பார்க்குறாங்க. நம்ம வேணாம் சொல்றாங்க. இல்லை தப்பான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு ஆகணும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் திருடன் இருக்கக்கூடாது சரியா. எனக்கு அவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான் சரி. இவன் இந்த வீட்டில் மேடு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவங்க திருடக்கூடாது சரியா சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த தண்ணியில் இருக்கிற 3 hours அப்புறம் நீங்கள் தூக்கி விட்டுருங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இது பக்கம் அஜிமாவுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. என்னோட அந்த பசங்க இவ்வளோ கூடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே அழுதுட்டு தேம்பிடுறாங்க. அஜிமா சொல்றாங்க. இப்போ அஜிமாவுக்கு பார்க்குறாங்க. எப்படி தூக்கிவிட்டா கண்டிப்பாக வந்துருக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாக சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கு பார்த்து சொல்றாங்க. ஜிம்மோட தாங்கிட்டு தடுப்பு சில்லுன்றது அப்படி வரைச்சு போவாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிவர் ஆயிடுச்சுக்காரு. இப்போ நம்ம 2 days ஆஃபர் தரேன். ஜிம்முக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. டே வந்துட்டு ஜிம்முக்கு ஃபோன் ரீச் ஆகவில்லை. டேக்கு ஒரு மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வராங்க. டே வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு டாக்டர் வீடு வந்துடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும். இப்போ அஜிமா சொல்றாங்க ஃபீவரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூட வந்து பார்க்கல. இப்போ டேக்கு அப்படி தூக்குறாங்க. ஜிம் தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. டேவோட அப்பா வந்து பார்க்குறாங்க. என்னப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க லாயர்ட்ட கேட்குறாங்க. இல்லை சார் இன்னும் 17 days இருக்குது. அவங்க 2 years இருக்குது. ஜிம்முக்கு வந்து 15 வயசு நடந்துருக்கு. 2 years இருக்குது. 17 years தான் நீங்கள் கஷ்டம் எடுக்க முடியாது சொல்றாங்க. இப்போ நான் கிராண்ட்ஃபாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் குழந்தை எவ்வளோ சஃபர் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா அன்னைக்கு ரம்ஜன் வந்துட்டு நம்ம ஜிம் அடிச்சிட்டு பாரு அதெல்லாம் இங்கே இருக்கு அந்த தண்ணிக்குள்ள இருந்து அதான் தனிக்குள்ள இருந்தது அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இது அங்கிள் நீங்கள் தானே மணி கொடுத்தீங்க எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் திருடுனா சொல்கிறாங்க. நான் திருடவே இல்லை தெரியுமா அதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அது கிராண்ட்ஃபாக்கு ரொம்ப கோவம் வருது. அவனும் பைத்தியமாக சொல்கிறாங்க. அவங்க யாருமே அந்த கிராண்ட்ஃபாட்ட பேச மாட்டாங்க. இவங்க பேசணும் ட்ரை பண்ண பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராண்ட்ஃபா திருடவே இல்லை சொல்கிறேன். நீ திருட செல்லும் நீ எப்போ திருடுவா சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு. இந்த பக்கம் எங்கே பார்க்குற நல்ல வேலை நம்ம இடத்துல யாருக்கும் தெரியல. இனிமேல் எது பண்ணாலும் அவங்க மேலே கழிவு இல்லை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த பணத்தை பையன் அப்போ
பணம் திருடுவான் எல்லாமே. இப்போ பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம் வந்துட்டு அங்கே ஒன் டைம் ஜிம் பார்க்குறாங்க. அந்த மிங்கு வந்துட்டு பணத்தை எடுக்குது. நீ தானே எடுக்க சொல்லி ஜிம் போயிட்டு ஜோக்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் எடுக்கல, என் மணி வந்துட்டு மிங்கு 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 தான் எடுக்கலாம் சொல்லவும் நீ தப்பு பண்ணிட்டு மிங்கு மேலே பழி போறியா அப்படி சொல்லிட்டு நம்ம மிங்க ஜிம்ல ஜோ வந்துட்டு ஜிம்ல வந்துட்டு புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டெப்ல எது கீழே தள்ளி விட்டுறாங்க. ஜிம் கீழே வந்து காலை உடச்சிக்கிறாங்க. ஜிம்கா ரொம்ப கால் உடஞ்சி ஒரு 1 வீக் நடக்க முடியாம இருக்காங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. டேப்பும் கிராண்ட்பாக்கும் பொறுமையாக இறந்துட்டாங்க. அவங்களால இங்கே விடவும் இல்லை. ஜிம்ல அப்பா பார்த்தா அப்படி எது பண்ணாலும் கிடைக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 3 months ஆஃப்டர் தண்டா ஜிம்ல வந்து இப்போ +1 படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ +1 வந்துட்டாங்க. +1 படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு அப்பாவோட எனிமி ஒருத்தவங்க அவங்க பார்க்குறாங்க. அது பார்க்கு ரொம்ப டேஸ் எனக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆமா என்ன பண்ணலாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க 3 பசங்க பிசினஸ் இறக்கி விட்டா சொல்றாங்க. ஆமா அந்த பசங்க வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னால பிசினஸ் பண்ண முடியல சொல்றாங்க. எல்லா டெண்டரையும் அவங்க எடுக்கிறாங்க சொல்றாங்க. கரெக்டு தான் சொல்றாங்க. அவங்க அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் காமிக்கு வந்து டெண்டர் என் கைக்கு வரும்னாக்கா அவன் பையனை கிட்னாப் பண்ண சொல்றாங்க. கிட்னாப் பண்ண ஆமா அவன் பையனை கிட்னாப் பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் போய் விசாரிக்கிறாங்க. அந்த பார்க்கு பையன் சொல்லும்போது 2 பர்சனை பாயிண்ட் பண்ணிடுறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. 2 பையனை பாயிண்ட் பண்ணுவோம். ஜிம்லேயும் ஒருத்தவங்க பாயிண்ட் பண்றாங்க. எனக்கு பார்க்கு பையன் தெரியும். இன்னொரு பக்கம் எங்க காமிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பண்ணுறாங்க. கன்ஃபியூஸ்டா இருக்க சொல்லிட்டு ரவுடிங்க பாக்குறாங்க. சார் 2 பேருக்கு என்ன பண்ணுறோம். 2 பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு ஃபோன் வருது. இப்போ ஜிம்ல அந்த மிங்கையும் கட்டி வச்சுருக்காங்க சேர்ல. ஜிம்முக்கு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணி ஜிம்முக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜிம்ல அப்படி கூட பயப்படக்கூட அங்கிள் டே அப்படி ஜிம் தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல இருக்க எப்பவுமே டே வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. டே வந்து ஜிம்முக்கு அவர் அம்மா மாதிரியா அப்படிதான் கூப்பிடுவாரு. இப்போ ஜிம் அங்கிள் டேன்னு சர்வ் பண்ணுங்க சார். ஜிம் பார்க்குறாங்க. பயமா இருக்கு சார். ஜிம் சொல்லுவோம். உங்க பக்கத்துல பசங்க பார்க்குறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க. டே அவங்க அப்பாவும் கால் பண்ணுறா சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 15 நிமிஷம் இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் ஸ்பீக்கர் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு பசங்க போய் ஹலோ சொல்றாங்க. நீ பார்த்துதான் சொல்றாங்க. ஆமா பார்த்துதான் சொல்றாங்க. உங்க பசங்க கிட்னாப் பண்ணிக்க சொல்றாங்க. ஏன் பசங்க யார் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கிற +1 படிக்கிறாங்க சொல்றாங்க. என் பேர் என்ன கேட்குறாங்க. பார்த்தின்னு சொல்றாங்க. என் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் பார்த்து எங்க சொல்றாங்க. இப்போ அந்த பார்த்து பார்க்குறாங்க. என்ன படிக்கா சொல்றாங்க. உங்க பசங்க கிட்னாப் பண்ணி சொல்றாங்க. பாரு என் பையன் மேல ஒரு துரும்பு பட்டுச்சு அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. உன் பையன் சொல்லுவாங்க. பசங்க தானே சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. பார்த்து மிங்க மட்டும் என் பையன் சரியா சொல்றாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கோம் சொல்றாங்க. எனக்கு யாரும் தெரியாது. பார்த்து மிங்க எதுனா ஆச்சு அவ்வளோ சரியா அவங்க மேலே சின்ன கீழே கூட சொல்றாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. டக்குனு ரவுடி வந்துட்டு பார்த்து மிங்க கடந்து அரைஞ்சிடறான். இப்போ அவங்க கத்த பார்க்க அவங்க ரொம்ப கோவம் என்ன பண்ற அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு கொஞ்ச நேரத்தை சொல்லிட்டு டெண்டர் எடுத்து எங்கள்கிட்ட வரல சொல்றாங்க. இருந்து கம்மி டெண்டர் கொடுத்து விட்டு தரேன் அப்படி விட்டு தரேன்னு இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே இந்த பையனை இருக்க என்ன பண்ணுறது தேவையில்லாம சொல்றாங்க. டே இவனும் அவன் பையன் தான் சொன்னாங்க சொல்றாங்க. உன்னை போய் கிட்ட பண்ணி எங்களுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகிட்டு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜிம் சொல்லிட்டு கிரிப் பண்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அந்த பக்கத்துல மிங்கு பாக்குறாங்க. இங்க பாருங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன அடிக்கிறத விட அவன் அடிச்சாதான் உங்களுக்கு மணி கிடைக்கும் சொல்றாங்க. என்னன்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா என்ன அடிக்கிறது அவன் அடிச்சா மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே உங்க அப்பா சொன்னாரு உங்களோட பாஸ் சொல்லிட்டு இவன் யாரும் தெரியாது சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க நீங்க அடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும் சொல்றாங்க. அவங்க புரியாம பார்த்துட்டு என்ன சொல்றீங்க அடிங்க உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ரவுடிங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜிம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பக்கம் அடிக்குது. அடிக்காதீங்க அங்கிள் டே ஜிம் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அந்த பையன் மேலே ஒரு சின்ன ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருப்பாங்க ஜிம்ல. அந்த பையன் கத்துறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பையன் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஃபைனல் இப்போ இந்த பக்கம் நம்ம டேவோட ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. பாரு அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கூடாது. சேம் டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்டாக அந்த இது பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ அதான் அந்த அவங்களோட சேவ் பண்ணணும் எப்படி எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு அடி சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ போலீஸ் கூட்டம் முன்னாடி பரவாயில்ல அந்த பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ரவுண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணதில்ல அந்த ரவுடிங்க பார்த்துறாங்க. பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டு அந்த பசங்க விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க விளையாடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்து ஃபயர் வர வச்சிருப்பாங்க. அது ஃபயர் வரைஞ்சிட்டு இருக்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன சர்வ் பண்ணுங்க ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது ஒன்றும் சர்வ் பண்ண நாங்கள் வந்தோம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ப்ளீஸ் பயமா இருக்கு சர்வ் பண்ணுங்க ஜிம் கத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம அவங்க பார்க்குறாங்க. இவன் நமக்கு தேவையில்லை சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அந்த இங்கே மட்டும் கரெக்டாக விட்டு விடுறாங்க. அவுத்துட்டு அவங்க இங்கே பார்க்குறாங்க. அப்பாவும் அடிச்சிட்டாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அடிதான ஜிம்மு கத்தனை அடி விழுந்துருக்கு. இவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு பாரு ஒன்றும் பிரச்சனை ஓகே நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் சொல்லிட்டு அவங்க அப்படி தூக்குறாங்க. மிங்க தூக்கிட்டு அவங்க அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் அங்கே தான் இருக்காங்க. ஃபயர் ஆகிட்டு இருக்க பிளேஸ் எல்லாமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ஹேங் பிளேஸ் அப்படி ஜிம் கத்துறாங்க. ஹேங் ஹோபி ஹேங் சுவா ஹேங் நம்பி ஹேங் கத்துறாங்க. ஆனால் யாரும் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அப்படி ரொம்ப அழகு வருது. அந்த இடத்துல அங்கே இறம்பி எரிஞ்சு கீழே விட ஆரம்பிக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம லைஃப் இதோட எண்ட் ஆக போது இல்லை ஜிம் பார்த்துருக்காங்க. பரவாயில்லம்மா நம்மகிட்ட வந்ததே கொண்டு முடியாது இதுக்கு நேரம் முடியல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்சது எல்லாமே வந்துட்டு ஹார்டிங் மட்டும் எனக்கு வேண்டாம். அதுக்கு வந்து வளர்ற மழை வளர்ச்சிக்கு அப்போ அதற்கு மயங்கி கீழே விடுறாங்க. இப்போ ஜிம் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் 2 days ஆஃப்டர் ஜிம் ஐஸ் ஓப்பன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன இறந்து போகல. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாக டேஸ் அப்படி பக்கத்துலேயே உட்காந்து ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. அங்கிள் டே ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க டே ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக டேஸ் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கிள் டே ஜிம் சொல்லிட்டு டே வந்துட்டு கிட்ட வராங்க. டாக் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள் நான் எப்படி சொல்கிறாங்க உன்னை விட்டுருவேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் போக விட்டுருவேன் அப்படி கேட்குறாங்க. ஆகட்டும் கேட்குறாங்க.
கேட்குறாங்க. ஜிம் ரொம்ப அழுறாங்க. ப்ளீஸ் அங்கிள் எனக்கு வேண்டாம், அந்த வாழ்க்கை வாழ வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது அங்கிள் அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. இல்லை இதை யாருக்கும் பிடிக்கல அங்கிள், நான் போயிடுறேன் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, உனக்கு நான் இருக்கேன், டேர்க்கம் பாரு, டேர்க்கம் கிராண்ட் இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக ஜிம் இருக்கு, எனக்கு முடியல அங்கிள், இதுக்கு வீட்டில் இருக்க முடியல அங்கிள் சொல்லிட்டாங்க. இல்லைடா இல்லை நான் இருக்க போகிறேன் அங்கிள் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அங்கிள் உனக்காக தானே இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள் சொல்லிட்டாங்க. உண்மையில உண்மை சாமி உண்மையில சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் கிராண்ட் பார்க்க ஜிம் சஃபர் ஆகுது பார்த்து அவங்களுக்கு முடியாமல் போயிடுது. இப்போ அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் கேஸ் படி வந்துட்டு 70 days ஆகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. டேவோட அப்பா ரொம்ப சிக்கானதுனால அவர் இறந்தே போயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க, அதுக்கு அந்த இடத்துல கூட ஜிம் டே வந்து இருக்கவங்க ஒரு யாருமே இல்லை. நம்ஜன் சுகா ஜோப் யாருமே அங்கே யாருக்கும் வரவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு இது அங்கிள் கிராண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்போ அங்கிள் உங்களுக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை சொல்லிட்டு யார் சொல்ல எனக்கு யாரும் சொல்லிட்டு எனக்கு நீ இருக்கதான் சொல்லிட்டாங்க. இல்லை நான் லக்கியான பர்சன் நான் சொல்லிட்டாங்க. பரப்பு சொல்ல அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அங்கிள் அடிச்சிருவேன், எனக்கு நீ இருக்கிற உங்களுக்கு நான் இருக்கேன் சரியா உங்களுக்கு வேறு சொல்லிட்டாங்க. அங்கிள் எனக்கு சஃபர் ஆக முடியல ப்ளீஸ் எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அவங்க யாருக்கும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்க யாருக்கும் நான் வேணாமா ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கும் எனக்கு சார் 70 days ஆகிற வரைக்கும் எனக்கு லீகலாக எங்கிட்ட கூட்டிட்டு வரணும் சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. முடியல ஜிம் நடறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றா சொல்கிறாங்க. பாருங்க வலிக்கு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அவன் டெய்லி முடி பண்ணுறேன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறான் எல்லாமே பண்ணுறான், ஆனால் எல்லா படி ஏன் மேலே தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டம் புரியுது எல்லாமே புரியுது சரியா கண்டிப்பாக கர்மானம் ஒன்று இருக்குது சரியா கண்டிப்பாக அது எல்லாமே ரிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயமாக இருக்கு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க எனக்கு நீ இருக்க நான் இருக்க சரியா எனக்கு யாரும் யாரும் நினைக்கூடாது நான் இருக்க அங்கிள் இருக்க பாரு சொல்றாங்க. ஜிம் ரொம்ப அழுதே இருக்காங்க. இப்போ இந்த ஜிம் பார்க்குறாங்க விட்டு போயிட்டாங்க சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லாஸ்ட் டைம் பார்க்க வந்தப்போ ஜிம் போயிருப்பாங்க, நீங்களே விட்டு போயிருவீங்களா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஒரு சிக்கா இருக்காரு சொல்லிட்டு நான் விட்டு போன தனியாக விட்டு போகிறேன் சரியா உன் அங்கிள் கிட்ட தான் விட்டு போறேன்னு சொல்றாங்க. இல்லை அம்மா விட்டு போயிட்டாங்க, நீங்களும் விட்டு போயிட்டா சொல்றாங்க. நான் தனியாக விட்டு போகல, அம்மா உன்னை எங்கிட்ட விட்டு போனாங்க. இப்போ நான் விட்டு விட்டு போறேன் ஜிம்ல கிராண்ட் சொல்லியிருப்பாங்க. ஜிம்ல நினைச்சு பார்க்குறாங்க எல்லாரும் விட்டு போறாங்களே ஜிம்க்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ அப்படி ஜிம் +2 என்ட்ரு ஆகுறாங்கடா. +2 என்ட்ரு ஆகும்போது ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பிறகு +2 ரொம்ப சஃபர் எனக்கு ஸ்டடீஸ் படிக்க முடியல ஸ்கூலில் வந்து பயங்கர மூவ் பண்ணுற ஜிம் நல்லா படிக்கிறாங்க டாப்பராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஜிம் ஃபேவரட்டாக இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்குது மற்ற பசங்க யாரும் பேச மாட்டாங்க. ஜிம்முக்கு அவங்க வந்து ஃபேவரட்டாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு. இப்போ அந்த பையன் எல்லாரும் சொல்லி பில் பண்ண சொல்கிறான், எல்லாரும் பில் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து எல்லாரும் காசு கொடுக்குறான். இப்போ நம்ம பார்க் பார்க்குறாங்க பார்க்காக சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்குறான் என்ன டேரக்ட் சொல்கிறாங்க உன்னோட ஸ்கூலில் பிரின்சிபல் சொன்னாங்க நீ தான் கிளாஸ்லேயே கம்மி மார்க் கம்மியாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு மாதிரி அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கப்பா மார்க்கில் விஷயமா சொல்கிறாங்க. இல்லைப்பா மார்க் இம்பார்ட்டன்ட் தான் 12th அதனால காலேஜ் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் நீ கொஞ்சம் சொல்லிக் கொடு நம்ஜன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லி இப்போ நம்ஜன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய. அந்த பையனுக்கு நைட்டு பார்க்கணும் நம்ஜன் சொல்லிக் கொடுக்க அந்த பையனுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஜிம்முக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன பண்ணலாம் ஜிம் பார்த்துருக்காங்க அங்கிட்டே வந்துட்டு தூங்கியிருப்பாங்க வேணா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் ஜிம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு நம்பிட்டு வராங்க கேட்கலாம் சொல்லிட்டு ஹேங் கூப்பிட்றாங்க. இப்போ நம்பி பார்க்குறீங்க எத்தனை டைம் சொல்லிட்டு ஹேங் கூப்பிட்டா சொல்கிறாங்க. இது எனக்கு டவுட் இருக்குது நீங்கள் தான் நல்லா மேக்ஸில் போடுவீங்க டவுட் சொல்லி கேட்குறாங்க. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குமா கேட்குறாங்க. பாரு ரோட்டில் போகிற ஒரு பசங்க சொல்லிக் கொடுப்பேன் சரியா உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறி ஆயிடுது மீன் கூப்பிட்றாங்க மீன் கூட பாருங்க டோர் லாக் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் அவங்க டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்மில் வெளியே இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுறது கேட்குது. ஜிம் நம்பி சொல்லிக் கொடுக்க கேட்குது அவருக்கு. நம்பி ஒரு சம்மந்தம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சம்ம ஜிம் வெளியே போட்டுட்ருக்காங்க. இதை ஜெவ பார்த்துறாங்க எப்போ கூப்பிட்றாங்க ஸ்ட்ரிக்டாக பயந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஓ இப்பெல்லாம் காப்பி பண்ணுறேன் எப்பெல்லாம் காப்பி பண்ண மார்க் எடுத்துருவாங்க கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க அந்த ஜிம்மில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ உங்கள் ஸ்கூலில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ யாருக்குமே தெரியாது என் தம்பி தான் டாப்பர் ஆகும் சரியா சொல்கிறாங்க. நீ தான் லூசர் ஓகேவா சொல்கிறாங்க. அது போ அப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்கள் தம்பி இல்லையா யாங்க ஜிம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. ஜெவ பார்க்குறேன் கேட்டால் சொல்கிறாங்க நான் உங்கள் தம்பி இல்லையா கேட்குறாங்க. நீ என் தம்பியா கனவுல கூட நடக்கா சரியா என் தம்பி எனக்கு என்னைக்குமே எங்கள் தம்பியாக்கா நான் மிங்க மட்டும் தான் சரியா நீ இல்லை நீ எப்போவுமே எங்களுக்கு ஒரு டெவில் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஒரு அன்லக்கி பர்சன் ஒரு டர்ட்டி பாய் டிஸ்கஸ்டிங் பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்து சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ வெறுக்கிறீங்க ஜிம் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க கோவத்தோட. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறோம் கோவம் வருது அப்போ சொல்லிட்டு ஜெவ தான் ஜிம் சொல்லிட்டு பிடிக்கிறாங்க கோவம் வருது. நமக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு பிரிஞ்சு போகிற ரீசன் நீ தான் எங்கள் அம்மா அந்த விட்டு போகிற ரீசன் நீ தான் சரியா சொல்கிறாங்க. நீ மட்டும் வரைஞ்சி அந்த ஃபேமிலி அழகாக இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலி அழகாக இருக்கு இருந்தாலும் எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அம்மா இல்லாமல் அந்த ஃபேமிலி இப்படி இருக்குது அதுக்கு ரீசன் நீ மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ பண்ணிட்டாங்க. நான் ஜிம்மில் நெக்கு ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு அப்படி பிடிச்சிக்கிட்டு தள்ளி விட்டுறாங்க. இப்போ அப்படி ஜிம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஜிம்முக்கு முதல் தடவை ரொம்ப 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 மனசு உடஞ்சி போயிட்டு நீங்கள் எனக்கு அண்ணனும் கிடையாது உங்களுக்கு அம்மா நான் உங்களுக்கு தம்பியும் கிடையாது முடிவு அனைக்கா இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பிரதரும் இல்லை நான் உங்களுக்கு தம்பியும் கிடையாது. என் அம்மா என்ன நினச்சி எனக்கு சவரா எனக்கு பிரதரம் பண்ண சொன்னாங்க தெரியல. என் அம்மா லவ் கொடுக்கணும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு எஃபர்ட் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் தான் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அண்ணனே கிடையாது நீங்களே சொன்னாலும் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வேல்யூ புரியாது அவங்க கூட இருக்கக்கூடாது தப்பு அப்படி ஜிம் ஜிம்குள்ள போய் அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் 2 months மட்டுமே இருக்குது ஜிம்முக்கு வந்துட்டு எப்படியாக்கா 17 years வருது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு.
கரெக்டாக ஜிம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 70 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கரெக்டாக கோர்ட்லேருந்து வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஜிம்மோட கஸ்டடி வந்துட்டு டேக்கிட்ட போக போதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ அங்கே போகக்கூடாது, அவன்கிட்ட வர முடியாது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. எனக்கு கிட்ட சொல்கிறாங்க உனக்கு ஏன் கேட்குறப்போ தைரியம் கட்டிட்டு வராங்க. ஜிம் டக்குன்னு டேவிட அப்பா நம்ம ஜிம்மில் அப்பா ஹேண்ட் பிடிச்சிடுறாங்க. அவங்க குமாருக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஹூ ஆர் யூ அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க ஓ ஆர் யூ ஹிட் மீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு என்ன பேசிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரியாது அப்படி சொல்லி ஜிம்மில் புஷ் பண்ணி விடுறாங்க. நீங்கள் எனக்கு அப்பா இல்லை நான் பையனில் இந்த டே நான் வந்துட்டு என்னோட கஸ்டடி என் அங்கிள் டேக்கிட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக லாயர் வராங்க. லாயர் விளையாடுறாங்க. ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க. சார் இதுக்கப்புறம் ஜிம்முக்கு உங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. என்ன 17 இயர்ஸ் வரைக்கும் தான் ஜிம்மில் அம்மா சொல்லியிருந்தாங்க உங்கள் கஸ்டடியில் இருக்கணும் ரீசனுக்காக. அதுவும் ஜிம்மில் ஹாப்பியாக இருந்தால் அதுக்கப்புறம் கஸ்டடியில் என்ன பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சஃபராக இருக்காது எனக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டாங்க அது பொறுமை பார்த்துக்கலாம் சார் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு அவசரம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ரெடியாகிறாங்க. அங்கே பாருங்க வீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஜிம்மில் அம்மாவோட மெமரிஸ் மட்டும் திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு எதுவுமே இல்லை. அவருக்கு இந்த வீட்டில் எந்த திங்ஸ் அவர் எடுத்துகிட்டு போகல. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் திருடம் கிடையாது. என் அம்மா அப்படி வளர்க்கவும் இல்லை. என் அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். தீஃப் ரியல் தீஃப் யார் சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் சொல்லி ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஷோக்கு மாறி இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அப்படி இருக்கும் லாயத்தை ஜிம்மு கூட்டு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜிம்முக்கு அழகாக கார் வந்துட்டுக்கிட்டே வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க போல அம்மா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரவே கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரமாட்டேன் வாசிட்டு இப்போ நம்மட்டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் காரை உட்கார வைக்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான்டா ஜிம்முக்கு எனக்கு கிராஜுவேட் ஏதாவது 12th எக்ஸாம் முடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு கிராஜுவேட் தான் கூப்பிடுறாங்க. ரிசல்ட் இன்னும் கொடுப்பாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு இன்விடேஷன் வந்திருக்காரு. கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்பி பார்க்குற ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. எனக்கு அவர் நிறைய சொல்லி கொடுக்குறாரு நைட்டு பார்க்கறது சொல்லிட்டு கண்டிப்பாக மிங்க நல்ல மார்க் எடுத்துப்போம் சொல்லி ப்ரௌடாக இருக்காங்க. மெயின் சொல்லிட்டாங்க ஹேங் சார் நல்ல மார்க் எடுத்துப்போல சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ மிங்கு ஹேங் அதுக்கப்புறம் எனக்கு என்ன கடை வாங்கி தர கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. வாங்கி தரவங்க யாருக்கு வாங்கி தருவோம் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஜெவுக்கு மட்டும் வீட்டில் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு இது இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கு அவருக்கு. ஏன்னு தெரியல. இப்போ ஜெவுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சரி ஓகே சார் எதுவும் சொல்லாமல் கிளம்புறாங்க. எல்லாமே காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஸ்கூல் வச்சு ஆகும்போது அவங்க ஒரு பிரசிடென்ட் நினைச்சிருக்காங்க. ஸ்கூல் பிரசிடென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு பிரசிடென்ட் பார்க்க ஒரு பையனா ஃபர்ஸ்ட் மார்க் சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க ப்ரௌடாக இருக்க சொல்றாங்க. நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துட்டு அப்படி சொல்லுவோம். பார்க்க ரிசன் பண்ணிடுறாரு. அவ்வளோ பெருமை தாங்கியும் இல்லை. அவன் பார்க்குறீங்க என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படி ரொம்ப பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்துருக்காங்க. ஸ்கூலுக்கு டாப்பர் வெப்சைட் எனக்கு 12th நிறைய செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் ஸ்கூலுக்கு டாப்பர் ரொம்ப ஹாப்பி இருக்கு. அவரோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சப்போ ஸ்கூலுக்கு டாப்பரா பார்ச்செல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் சரியா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்களும் ஓகே பாசிட்டிவ் அவனும் ஹாப்பியாக இருக்கான். இப்போ வந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே நம்பி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் எல்லாம் நம்பிட்டு தான் போகும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிடும் இட்ஸ் மை டியூட்டி மா அப்படி சொல்கிறாங்க. ஓகே சார் ஷூ ஆரம்பிவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு என்ஜாய் ஆகிட்டாங்க. போயிட்டு அந்த அவங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உட்காடுறாங்க. இப்போ நிறைய பசங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப இவங்க ஜிம்மில் அப்பாவுக்கு அப்படி ஒரு பெருமையாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்லணும் பார்ட்டிலாம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நல்ல காலேஜில் பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்ண சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வீட்டு பார்க்குறாண்டா அங்கிள்கிட்டே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க பாரு எனக்கு ஒரு மார்க்கில் ஒரு விஷயம் ஓகேவா நீங்கள் ஹாப்பியாக தான் மட்டும் போது ஹாப்பியாக ஹெல்த்தியாக தான் மட்டும் போது ஓகேவா மார்க் என்ன இருந்தால் நான் உனக்கு நிறைய அரைஞ்சு கொடுக்குறேன் எனக்கு அது போது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் எனக்கு இது வரைக்கும் ஜிம் நம்பர் 1 இருப்பார். இப்போ கிராண்ட்பா இறந்ததுக்கப்புறம் ஜிம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் விட்டு போயிட்டு அவங்க அந்த அஃபெக்டில் இருப்பார். அந்த ரீசன் நல்லா ஜிம் நினைக்கிறாங்க. ஜிம் சரியாக எக்ஸாம் எழுதுறாங்க இன்னும் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மார்க்கில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போலாமா வந்துட்டு ஜாமட்டு சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. டூட்டு அப்படி சொல்லிட்டு நம்பி அப்படியே பார்த்துருக்காங்க. என் மனசு என்னையாருமே ரொம்ப லவ் பண்ணி சின்ன வயசுல பண்ணிட்டு ஆனால் மட்டும் சொல்ல மாட்டேன் சரியா எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கும் ஒன்று வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் ஹார்ட் பண்ண மாட்டேன். நீ ஹாப்பியாக மட்டும் போதும் ஓகே லவ் பண்ணுறாங்க. அதுக்காக நான் என் கூட வச்சு நினைக்க மாட்டேன் ஓகே நீ யார் கூட ஹாப்பியாக இருக்கும் அவங்க கூட இருக்கணும் ஓகே உங்களுக்கு யாரை பற்றி தான் சொல்லு அங்கிள் இருக்கு அப்படின்ட்டே சொல்கிறாங்க. எனக்கு என் கூட எனக்கு ஆசை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவருக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல லவ் பண்ணுறதுக்காக ஜிம் போகிறதால லவ் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம ஜிம் 2 பேருக்கு ஸ்கூல் கிளம்புறாங்க. கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ டே வரதை பார்த்துட்டும் பிரின்சிபல் பார்க்குறாங்க. பிரின்சிபல் பார்த்துட்டு டே பார்த்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பிரின்சிபல் சார் சொல்கிறாங்க எப்படி இருக்க ஜிம் சொல்லி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. சார் ஓகே வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ போய் அவங்க அந்த ஹால்க்கு என்ஜாய் ஆகிறாங்க. ஆடிட்டோர் ரூமில் தான் என்ஜாய் ஆகிறாங்க. இப்போ ஜிம்முக்கான டே கன்சல்ட் தனியாக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கன்சல்ட் இது சொல்கிறாங்க. ஓகே சார் உட்காராங்க. ஜிம் டே உட்காந்துருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. நவ சார் ஜிம் வந்துட்டு நவஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ மார்க்லாம் ஷோ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மார்க் ஷோ ஆகல ஸ்க்ரீன் வந்து நேம் மட்டும் இதாகிட்டு இருக்கு. டாப் 10 ரேங்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி டாப் வந்துட்டு டாப் வந்து 10th பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து 10th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10th வந்து பசங்க போயிட்டே இருக்காங்க. இப்போ ரஞ்சித் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எப்படி இந்த பையன் வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் செகண்ட் பிளேஸ் வரைக்கும் வந்துருச்சு. செகண்ட் பிளேஸில்
லியோன்ன்ற ஒரு பையன் தான் இருக்கான். ஓகேவா, நம்ம யோன்ஜன் கிடையாது, லியோன்ன்ற ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையன் தான் செகண்ட் பிளேஸ் இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க நினைச்சிட்டாங்க, வா நீ தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நன்றி பார்க்குறாங்க, இருக்கு அவங்களுக்கு கூப்பிட சொல்றாங்க. இல்லைப்பா நம்ம பையன் நமக்கு தினமே வெயிட் பண்ணுவா எந்திரிச்சு சொல்றாங்க. எந்திரிக்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க, என்னாச்சு எதுக்காக பார்க்க எதிர்க்காரு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிரசிடென்ட் நம்ம பிரின்சிபல் கேட்குறாங்க, பிரசிடென்ட் அப்படி சொல்றாங்க. சார் சொல்றாங்க, எதுக்காக பார்க்க எதிர்க்காருன்னு சொல்றாங்க. அது சார் சொல்றாங்க, பார்க்க பையன் தானே ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க மறந்துட்டீங்களா, நான் 2 days பிஃபோர் சொன்னேன் ஜிம்ல சர்னே மாறிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜிம்ல சர்னே மாறிட்டு ஜிம்ல இப்போ கிம் ஜிமின் அப்படி சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, எதுக்கு? ஆமா ஜிம்ல சர்னே மாத்தியாச்சு. ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்ம கிம்ட என்கிட்ட இருக்கு சரியா சொல்றாங்க. அவங்கள்ட்ட அம்மாவோட ஃபேமிலி அவங்களோட பேர் நான் மாத்திட்டேன் கிம் ஜிம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம பிரசன்ட் ஒரு வாருக்கு ஐயோ சார் நான் வேறு மறந்து போயிட்டு பார்க் பையன் சொல்லிட்டாங்க. பார்க் நேம் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. நீங்க எதுக்காக பார்க் போட்டீங்க சொல்றாங்க. இப்போ மாத்துங்க சொல்றாங்க. இப்போ ஸ்கிரீன்ல நேம் வரதுக்கு முன்னாடியே போயிட்டு கிம்னு மாத்திட்டாங்க, கிம் ஜிம்னு நேம் மாத்தி விட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா செஞ்சுருக்காங்க. ஜிம்ல அப்பா அதுக்கப்புறம் அவங்க ஹேங்ஸ் எழுந்திருக்காங்க. வாங்க மேலே போகலாம் சொல்லிட்டு பையன் கூட்டுவாங்க. பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நம்மள மார்க் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க பிரின்சிபல் பார்க்குறாங்க, இவங்க மேலே ஸ்டேஜ் கேரி வந்துட்டாங்க. எனக்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல பிரின்சிபல் பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்த்து அப்பாட்டு என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அவார்டு கொடுக்குறோம் நீங்கள் வரீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ அப்படி ஒரு மார்க்கு என்ன சொல்கிறீங்க, என் பையன் தான் ஃபஸ்ட் மார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்கள் பிரசிடென்ட் கூட பேசிக்கிட்டாங்க, நானே காதல் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட் பார்க்குறாங்க, இல்லை பிரின்சிபல் பார்க்குறாங்க, இல்லை பிரசிடென்ட் வந்து மாற்றி சொல்லிட்டாரு சொல்கிறாங்க. மாற்றி சொல்லிட்டாரா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் ஞாபகம் மாறியாச்சு, எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல சொல்கிறாங்க. அப்போ நம்பர் 1 என் பையன் நம்பர் 1 வேற யார் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க் கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க, அதுவா சொல்லிட்டு கிம் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ டேக் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. டே பார்க்குறாங்க, ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இடம் பார்க்குறாங்க, ஓ ஜிம்ல அங்கிள் பார்த்துருக்காங்க. ஜிம்ல இருக்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறா ஜிம்ல ஸ்கூல் அப்புறம் சொல்கிறாங்க. இவன் இந்த செக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறாங்க, ஓ உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாதுல சொல்கிறாங்க. அதனால சொல்லி அவங்க சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அவங்க என்ன நடக்க சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறாங்க, உங்கள் பையன் இந்த செக்ஷனில் படித்தான் சரியா சொல்கிறாங்க. இவங்களுக்கு நான் ஃபீஸ் சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணல ஓகேவா. அவங்க ஜிம் ஸ்கூல் ஜாயின் பண்ணது ஜிம்முக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணது உங்கள் கிராண்ட் ஃபாதர் ஓகே. உங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு அப்புறம் அவங்க அங்கிட்ட கஷ்டம் எடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து கார்டியனாக இருக்காங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கார்டியன். இது வரைக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணது அவங்க தான். ஜிம்மில் எல்லாம் நல்லது கிட்டதுலேயும் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஸ்கூல் டாப்பில் இருக்காங்க. ஆனால் ஜிம்மில் சர்னே மாற்றியாச்சு ஓகேவா. அவங்க பேர் கிம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க ரொம்ப கோவம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கிம் ஜிமின் இது வரைக்கும் அவங்க செக்ஷன் படிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து ஜிமின் தான் எவ்வளோ அவார்டு வாங்கிருக்கா தெரியுமா அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் நான் சொல்கிறாங்க, பாருங்க இவன் இல்லை ஓகேவா, ரெஸ்பெக்டாக பேசுங்க எங்கள் ஸ்டூடெண்ட் ஓகேவா, இவங்க தான் ஜிம்மி தான் ஸ்கூலில் டாப்பர் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே இறங்கிருக்கா, நாங்கள் ஜிம்மிலுக்கும் ஜிம்மில் அங்களுக்கும் தான் அவங்களுக்கான இது பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்க முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க, அந்த சிலப்பம் பார்க்குறாங்க. நீங்கள் ஜிம்னா ஸ்கூல் டாப்பர் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம எங்கே அமைதியிருக்கான் சொல்ல சொல்கிறாங்க. அம்மா அவன் கிளாஸில் டாப்பராக வருவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அவனை டாப்பராக சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து டாப்பராக வருவான்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற ஜெயப்பில் நம்பரும் டோர்மாக பார்த்துருக்காங்க. இவன் எப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நஞ்சு என்ன சொல்கிறாங்க, கீழே இறங்கிட்டாங்க. வாங்க கீழே இறங்க சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இப்போ ஜிம்மும் டேவும் போகிறாங்க மேலே. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறாங்க, வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு விட்டுருக்காங்க. பிரின்சிபல் தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்கிறேன். என்னப்பா அப்படி பேசுகிறேன், நீ ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கிடச்சிடலாம். ஒன்றை போயிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேற சப்போர்ட் பண்ணுவோம், உனக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். நீ வந்து எவ்வளோ ஒபிடியாக இருக்க, மார்க்கில் மட்டும் இல்லை கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒபிடியன்ட். ஒன்று மாதிரி பர்சனை பார்த்துட்டு தெரியுமா ஒரு சுற்றி ஏஞ்சலிக் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. வா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பசங்க ஜிம்மில் பார்த்து ஃபஸ்ட்டு வருவாங்க நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க முடிஞ்ச. இப்போ டேவ் வந்து பேச சொல்கிறாங்க, நீ பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னுடைய ஜிம்மை பற்றி நல்லா தெரியும், அவன் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அது மார்க்கில் விஷயமே இல்லை. அவன் ஹாப்பியாக மட்டும் போதும், ஹெல்த்தியாக மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. மார்க் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவனுக்கு நேச்சுரலாகவே இருக்குது, அவனோட திறமைகளை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி ஜிம்மில் அப்பா பார்த்து சொல்கிறாங்க. அவனோட வேல்யூ தெரியாதவங்க வேணா அவனை ஹர்ட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். ஆனால் அவனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அவனை எப்போ வந்துட்டு அவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மில் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவங்க ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா வேணாக்கா சொல்லுங்கள் சரியாக சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்முக்கு சேர்த்து அவார்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது நீங்கள் தான் வாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ டே அவருக்கு ஹேண்டில் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரௌடாக இருக்குது அவர் சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜிம் டே அந்த இடத்துல பிக் எடுத்துக்கிறாங்க. அந்த கிராஜுவேட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்கறதுக்கு பிக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பிரின்சிபல் பக்கத்தில் வராங்க. நானும் ஒரு பிக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஜிம்மில் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாம் அவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிரின்சிபல் சார் போயிட்டு வரையும் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்காங்க மிஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கும்
உன் லைஃப் பெரிய ஆளாக வரும் சரியா சொல்றாங்க. கண்டிப்பா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டே பார்க்குறாங்க. ஓகே நான் கிளம்பலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. போய் வந்துடுறாங்க. இந்த பக்கம் இங்கே இருக்காங்க வந்து எப்படியாக்கா ஒரு லாஸ்ட் அது இந்த 10th கிரேட்லாம் 10th அந்த 10th ரேங்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது லாஸ்ட் ரேங்க் தான் இருக்கான். அந்த செகண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா 10th ரேங்க் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் கொடுக்குற ரேங்க்ல 11th ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஸ்டார்ட் ஆகுறதுலேயே லாஸ்ட் ரேங்க். அது பார்க்குறப்ப ரஞ்சித் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. அவ்வளோ எஃபர்ட் போட்டுப்பாரு. அவருக்கு நைட்டு பார்க்க தூங்காமல் சொல்லி கொடுத்துருப்பாரு. அது பார்க்குறது மாதிரி இப்போ ஸ்டெப்மா பார்க்குறாங்க. நம்பின்னு கோச்சு காசு சொல்லிட்டு அம்மா நான் கோச்சில் என்ன பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்செட் ஆகிட்டாரு. போயிட்டாரு. எதுவுமே சொல்லிக்காம எனக்கு அந்த பையன் கேட்டப்போ ஜிம்முக்கு கேட்டுப்பாரு. அவர் சொல்லி கொடுக்க மாட்டாரு. நீ என்ன பண்ண போற சொல்லிட்டு டோரை கூட லாக் பண்ண சொல்லிப்பாரு. ஆனால் இங்கே இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்த முடியும் அவள் ஸ்கூல் லாஸ்ட்ல வந்துருக்காங்க. அது பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. அவங்க டாப்பர் சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அவர் வந்து நம்பிட்டு போது அவர் டாக்டர் ஆகிட்டாரு. அப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டர் அவர் மாறிட்டாரு. அவருக்கு இப்போ தான் அது கிராஜுவேட் ஆகிருப்பாரு. கிராஜுவேட் ஆனதால அவர் வந்து பார்க்குறாங்க நான் கிராஜுவேட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட மாஸ்டர் பார்க்கணும். மாஸ்டர் பார்க்குற லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜிம்மில் அதுக்கப்புறம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்பின்னு கிரியேட் பண்ண நிறைய புக்ஸே இருக்குது. அவர் மெடிக்கலுக்காக யூஸ் பண்ண புக்கு அவருக்கு எழுதியிருப்பாரு. இதே நம்ம ஜிம்லேருந்து கிடைச்ச ஐடியாவில் தான் அவர் உருவாக்கியிருப்பாரு. அவருக்கு திறமை வச்சுருக்கோம். திரும்ப வளர்த்து விட்டு ஜிம்மில் தான் இருப்பார். இப்போ மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிம் சொல்கிறாங்க அங்கிள்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஒரு பர்சனை பார்க்கணுமா சொல்கிறாங்க. ப்ளே பார்க்கணுமா அப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் இது பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை பாரு எப்படி சொல்கிறாங்க வேண்டாம் அங்கே சொல்கிறாங்க. இல்லை பாரு சொல்கிறாங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் இப்போ மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் ஆட்டி நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ஆன் வச்சிருக்காரு. அந்த ஜிம்மில் பார்க்கணும் ரீசன் ஜிம்மில் அவருக்கு தெரியாது. அந்த மாஸ்டர் பார்க்கணும் ரீசன் எங்கள் மாஸ்டர் அவரு நினைச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு என்னோட மாஸ்டர் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஜிம்மில் பேசுக்கு வராங்க. ஜிம்மில் டோட்டலாக மாறிட்டார். இது வரைக்கும் அவங்களை கொடுத்த லவ் எல்லாமே வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்களோ அதை வந்து அவர் சுத்தமாக ப்ரிதர்ஸ்ன்றது மறந்துட்டாரு. இப்போ வந்துட்டு இருக்காங்க. வந்து கார்டு இறங்குறாங்க. இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அது பக்கம் நம்பி வந்துருக்காங்க. மஸ்ட் எங்கே இருக்கேன் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த பிளேஸ் கேட்குறாங்க. இந்த பிளேஸ் சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜிம் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தானே பார்க்கணும் சொன்னீங்க சொல்கிறாங்க. நான் அவங்க பார்க்கணும் சொல்ல நான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அந்த சாட் எடுத்து காமிக்கிறாங்க. நம்பிக்கு ஒரு மாதிரி எடுத்துங்க பாரு இந்த ஃபோன் எங்கே திரும்ப அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன கேட்குறாங்க அந்த ஃபோன் எங்கே திரும்ப அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பாசன் அந்த பிளேஸ்க்கு இன்னொரு பாசன் வராங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நீங்கள் நின்றுருக்கா நீங்கள் சொல்கிறாங்க. ஏன் இது ஏன் ஃபோனை இவன் திருட்டு வந்தா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபோன் வச்சுருக்கான்னு தெரியாது. ஜிம்முக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா எதுவும் தெரியாது. இதெல்லாம் என்னோடது என்ன சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் தான் உங்களோட மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அந்த மெங்க சொல்கிறேன். எனக்கு கண்டுபிடிச்சிருப்பான் அந்த மாதிரி ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுறவன்ட்டே பார்த்துருப்பான். நம்ம ஜிம் நன்றி ரொம்ப கஷ்டப்படுது பாரு. ஹெட் பெயின் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்புறம் நம்ம ஜிம் என்ன பண்ணிருப்பாக்கா ஓன மெடிசன் ரெடி பண்ணி கொண்டு போய் ரொம்ப வச்சிருப்பாரு. அந்த ஜிம்முக்கு அது நம்பிக்கை தெரியாமல் இதை அந்த மெங்க பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருப்பான் இதெல்லாமே இவன் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ அவன் சொல்லிட்டு இதை நான் தான் பண்ண சொல்கிறாங்க. நீ தான் என்னோட மாஸ்டர். ஆமாம் நான் தான் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறவங்க எவ்வளோ பிளைண்டடாக இருக்கீங்களா சொல்லிட்டு ஒரு பாசனை வெறுக்கிறதுனால ஒரு பாசனை பிளைண்டாக நீங்கள் நம்புறீங்க அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ இப்போ கூட சீட் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நான் முன்ன போய் விட்டு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் நம்ம மாஸ்டர்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி ஜிம் நம்ம நம்பி அடிக்கலான்னு வர டக்குனு ஒரு பாசனை அதை பிடிச்சிட்டாங்க. பார்த்து நம்ம தேதாங்க பாரு நீ ஒரு டைம் நம்மளா கை வைக்க நினைச்சா கொண்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தேதான் ஜிம்மில் நம்பிட்டு புஷ் பண்ணி விட்டுறாங்க. நம்பி பார்க்கணும் பாரு சொல்கிறாங்க. பாரு வந்து நீ ஃபீல் பண்ணுவோம் நீ ஃபீல் பண்ணுவ ரெகுலேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் தேதான் வந்து வாட்சிங் சொல்லிட்டு ஹேண்ட் வச்சு கூட்டு போயிடுறாங்க. இப்போ அதை எங்கே பார்க்குறாங்க. அவங்க போய் சொல்கிறா சொல்லிட்டு எனக்கு தெரியும் போய் சொல்ல சீட் பண்ணுறா சொல்லிட்டு பாஸ் ஷாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவுக்கும் அவருக்கு இந்த அவார்டு கிடைக்குது. அந்த அவார்டு கிடைச்சதுனால நம்ம அவனை வந்து மீட் பண்ண நினைக்கிறாங்க. அதை நம்ம மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த பர்சன் அதை அவர் பியரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பியர் அப்போ நம்ம ஜேவுக்கு வந்து டான்ஸர் ஆகிட்டாரு. டான்ஸர் ஸ்டுடியோ வச்சுட்டாரு. அதனால எல்லாரும் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறதுனால இப்போ நம்ம அமைச்சு பார்க்குறாங்க. இது யாரும் தெரியுமா சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க இவங்க தான் சொல்கிறாங்க. என்னென்னு காமா நம்ம மிங்கு தான் சொல்லுவோம். 3 பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நான் சுகா என்ன பண்ணுறாங்கனாக்கா மிங்குக்குள்ள திறமை வந்து அப்படி வச்சக்கூடாது. நம்மளோட திறமை அவன் இருக்குது. ஸோ நம்ம பாட வைக்கணும் வந்து மியூசிக் வந்துட்டு இது பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வா அப்படி கூப்பிட்றாங்க. என்னென்ன மியூசிக் காம்படிஷன் இருக்குது நீ வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஃபைனலாக மியூசிக் காம்படிஷன் வராங்க. வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. இப்போ மிங்கிட்ட வாசிக்க சொல்கிறாங்க. மிங்கிட்ட ஒரு லிரிக்ஸ் வந்து வாசிக்க சொல்கிறாங்க. அவனுக்கு வாசிக்கிறோம் வரவே சுத்தமாக. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு டே வந்திருக்காங்க. ஜிம் வந்திருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு வேண்டிய டேலண்ட் இருக்கு சொல்லிட்டு டே கூட்டு வந்து பாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு டே சொல்கிறாங்க. போய் வாசி சொல்லிட்டு டே போய்ட்டு வாசிக்கிறாங்க. இப்போ சுகா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. எனக்கு அந்த மியூசிக் டோனு யாருமே கிரியேட் பண்ணாது. இது எல்லாமே நம்ம ஜிம்மிட்டு வந்தது உருவாக்கினது அவரு உருவாக்கியிருப்பாரு. இதை ஒன் டைம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு எப்படா கொண்டு போய் பேசியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி பிரேக்கான எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி அகைன் வந்து கம்பேக் பண்ணால் சண்டை எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு டைம் சுச்சுவேஷன் ஒரு சாங் கிரியேட் பண்ணி எப்படி இருக்கும் சொல்லிட்டு மியூசிக்கை சொல்லிப்பாரு. அதை தான் நம்ம ஜிம் கிளாஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சுகா மாதிரி இருக்கு. இப்போ சுகா பேர் கேட்குறாங்க. மிஸ்டர் சுகா நீங்கள் சொன்ன பர்சன் இதுவா இவங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன பர்சன் இவங்களா எங்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்து கேட்குறாங்க. இப்போ டேவோட கம்பெனியில் தான் டேவ் கூட்டு வந்திருப்பாங்க. ஜிம்மில் கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மி பார்த்துட்டு என்ன பார்க்குறாங்க. நீங்கள் தான் எனக்கு நெக்ஸ்ட் மியூசிக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. இது பார்க்குற சுகாக்கு ஒரு மாதிரி ஆடுது. இப்போ சுகா கேட்குறாங்க நீ தானே என்னோட மியூசிக் எனக்கு டீச்சராக அந்த நீ தான் மாஸ்டர் நீ சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க.
அப்பயும் இவங்க வாசிக்க கேட்குறாங்க. அது சொல்றாங்க. இப்போ சொல்லிட்டு இப்போ நம்ம சிவா வந்துட்டு நம்ம உங்களோட ஷர்ட்டை பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கோபப்படுறாரு. அவருக்கும் பயமா இருக்கு. நான் தான் என் காலம் அவன் போய் சொல்றான், அவன் என்னோட திருட்டாங்க சொல்றாங்க. சரி, அவன் திருநதாவே இருக்கட்டும், உனக்கு ஒரு திறமை இருக்கட்டும், உனக்கு நீயும் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவனால கிரியேட் பண்ண முடியல சொல்றாங்க. எனக்கு அவர் இவன் தான் ஏகப்பட்ட கிரியேட் பண்ண வரலையா, அவர் அவருக்குள்ள இருக்கு டட்லே இருக்குல்ல, நீ கிரியேட் பண்ணு சொல்றாங்க. இப்போ அவன் பாக்குறான், எனக்கு இப்போ கை வலிக்குது, ஹெட் பெயினா இருக்கு சொல்றாங்க. இப்போ சிவாக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மை சொல்லு, உண்மை நீ தான் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷர்ட்டே பாக்குறாங்க. இப்பட்டே வந்துட்டு அந்த பர்சன் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அங்கே பாரு, இனி ஒரு டைம் ஜிம் டேன் திரும்ப நினைச்சு அவ்வளோ பார்த்துக்க சரியா சொல்றாங்க. திருடா இதை தெரியும் தள்ளி விட்டுறாங்க. இப்போ சிவாக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்னா சொல்றாங்க, என் தம்பி பார்த்து என்ன சொன்னா சொல்றாங்க, சேஃபா இருக்காங்க சரியா சொல்றாங்க. எல்லாம் சேஃபா இருக்குங்க சொல்றாங்க. எல்லாம் காணாம போயிடுறாங்க. ஏன்னா கஷ்டம் டேக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் திருப்பான்னு சொல்லிட்டு இப்போ சிவாவுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. சிவா வீட்டுக்கு சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க. ஜியாவுக்கும் நம்பி பாக்குறாங்க. இல்லடா ஒன்னும் இருக்காது, நான் பாத்துக்க சொல்லிட்டு இப்போ ஜியாவை பாக்குறாங்க. நீ தானே எனக்கு சேட் பண்ணது டான்ஸ் சொல்லி கொடுத்து சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்ம அது பாக்குறாங்க. நான் தான் சொல்றாங்க. அப்ப எனக்கு வந்து எனக்கு கம்போஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ அவருக்கு மாறி முடியல, மியூசிக் கம்போஸ் பண்ணாலும் வரமாட்டாரு. நம்ம நம்பி வந்து கேட்கறாங்க, மெடிசன் ரெடி பண்ணி கூட சொல்லிட்டு அவருக்கு டவுட் இருக்கு. இப்போ 3 பேரும் கேட்கறாங்க, அவளால முடியவே இல்லை. இப்போ நம்ம நம்பி பாக்குறீங்க, என் காப்பி கஷ்டப்படுறீங்க சொல்லி கேட்கறாங்க. அது அஜிமா என்னாச்சுன்னு கேட்கறாங்க. இப்போ அஜிமா வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, கொடுக்குறாங்க. இந்த அவர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இவர் பண்ணிருப்பாரு ஜிம்ல வந்து அஞ்சுக்காக பண்ணது, சிவாக்காக பண்ணது, நம்ம ஜெயவுக்காக பண்ணது எல்லாமே மெமரிஸ். அவருக்கு என்னன்னா ஒவ்வொரு கிஃப்ட் சென்ட் பண்ணிருப்பாரு. ஆன்லைன் கிஃப்ட் எல்லாம் போயிருப்போம். அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அந்த கிஃப்ட் வாங்கினதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே உங்க தம்பி ஜிம் உங்களுக்காக மட்டுமே பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவன் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணு, உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணது எல்லாமே அவன் தான் ஓகேவா, உங்களுக்கு ப்ரீஷியஸா ரொம்ப ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க பேசுறது இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸ் போறப்போ டை வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ உங்க அம்மா தானே அவங்க அம்மா வாங்கிருப்போம் ஸ்டெப்பா அவங்க கொடுக்கல, அவங்க கை வந்துச்சு. அந்த டைம் ஞாபகம் இருக்கா கேட்கறாங்க. அது எங்க மாஸ்டர் சொல்றாங்க. ஆமா, அது உங்க அம்மாவும் இருந்தா ஓகேவா, உங்களுக்கு தான் அம்மாவும் அவங்களுக்கு நினைச்சா, அதனாலதான் உங்க அம்மா பேசுறதும் பாத்துக்கணும் அப்படின்னு ரீசன் மட்டும் தான் பண்ணாம உங்களுக்கு எல்லாம் பார்த்து பண்ணா. நீங்க அந்த குழந்தை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா சொல்றாங்க. இப்ப இருக்க மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க கேக்குறாங்க. இப்போ மிங்க கிட்ட கேக்குறாங்க. இதை உண்மையை சொல்றாங்க. இப்போ மிங்க பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பயம், நீங்க எல்லாரும் என்னோட போயிடுவீங்களே அண்டர்ஸ்டாண்ட் வந்து அவங்க கொடுத்துருங்க பயம். நான் அந்த உங்க தம்பி எப்பவுமே சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ணிருக்க சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்ம அஜிமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லப்பா, இவன் ஒருத்தர் பணத்தை இருந்து இவன் தான் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க கேக்குறாங்க. இப்போ விசிசிட்டி ஃபுட்டேஜ் இருக்கும், எடுத்து வச்சுருவாங்க. அஜிமா கொடுக்குறாங்க. பாரு ஒவ்வொரு டைமும் ஒரு ரூம்ல நான் மணி காணாம அப்ப எடுத்து இவன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மார்க்கு என்ன சொல்றாங்க. அவன் ஒவ்வொரு டைம் உனக்கு கஞ்சி மேக் பண்ணி கொடுத்தது நான் இல்ல, ஜிமின் அவங்க கூட கொடுத்த பண்ணி தடவிட்டேன். ஆனால் நான் கொண்டு திரும்பி குடிச்சேன். ஒவ்வொரு உங்களுக்கு பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு டைம்ல ஓகே. அவ்வளோ பண்ணிருக்கோம் உங்களுக்காக. எல்லாத்தையும் எனக்கு ஹேங் சொல்லிட்டு இந்த மாதிரி பாசமா தான் இருந்தா. அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க ரீசனுக்காக மட்டும் இருந்தா. உங்க அம்மா எடுத்து கொடுத்த டைரி எப்படி சொல்லி பாக்குறாங்க. இப்பதான் நம்ம ஜிம்ல அவங்க 2 டைரி இருக்கு. ஜிம்முக்காக அவங்க அம்மா டைரி அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. அவங்க 3 பேருக்காக இந்த டைரி இங்கே தான் இருக்கு. அவங்க இருக்கு பார்த்து கூட அவங்க அம்மா இந்த ரூம் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ டைரி எடுத்து பாக்குறாங்க. ஜிம் பாரு மோஜி வெறுக்கா சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா, ஒரு அம்மாவுக்கு எல்லா குழந்தையும் வந்துதாப்பா, நீ நினைக்கிறதில்ல, உங்களுக்கு அவங்க மட்டும் வாழ்ந்து சொல்லிட்டு அவங்க அன்பான் சைல்டா இருக்காங்க, அதுக்காக அவள் அழைக்க சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுட்டு அவ்வளோ எழுதிருக்காங்க. அவங்க கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வண்டி அம்மா ஆக்சிடென்ட் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தான் அம்மாவோட போயிட்டு முடியாது போகுது அப்படிதான். இது ஓகேவா, எனக்கு எதுவும் சுச்சுவேஷனாலே இறந்துட்டு, ஆனால் அப்படி யாரும் கம்ஃபர்ட் பண்ணாலும் கோச்சுக்கிறேன். என் குழந்தைங்க இவ்வளோ காசுல பண்றாங்க புரியும் சரியா. தர்ஷனுக்கு மோச்சியை ஹாட் பண்ணாதீங்க, மோச்சி வந்து நான் நினைச்சுக்கோங்க ஓகே, நான் தான் மோச்சி நினைச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு மொஜிம் அம்மா நிறைய எழுதிருக்காங்க. ஜெயாவுக்கு ஒரு பக்கம் லெட்டர் எழுதிருக்காங்க. சிவாக்கு சொல்லிட்டு உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு சரியா, நீ ஒரு மியூசிக் ஒரு ப்ரொடியூசராக ஆகணும், நீ ஒரு டான்ஸராக ஆகணும், நீ ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகணும் சரியா, அவங்க எல்லாரும் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், இதான் அம்மா ட்ரீம் சரியா, நீங்க ஹாப்பியா இருக்கும், லைஃப் எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்திருக்காங்க. அந்த 9 minutes அவங்க எப்படி மிஸ் பண்ண தெரியுமா. ஏன் அம்மா ஹாட் பண்ணீங்க, ஏன் அம்மா தள்ளி போனீங்க நம்பி அம்மா ரொம்ப அழைச்சிருக்காங்க. நம்பி டைரி பார்த்துட்டு ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க. மோஜி